எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். யோவான் 15வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசியுங்கள். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே அதை அவர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்றார். கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் முடிவு நாட்கள் நெருங்கும் போது அவர் தம்முடைய சீஷர்களோடு அநேக வார்த்தைகளை பேசுவார். அவருடைய மரணத்தை குறித்து பேசுவார், உயிர்த்தெழுதலை குறித்து பேசுவார். அதன் பிறகு சீஷர்கள் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று பல காரியங்களை அந்த சீஷர்களோடு எடுத்து பேசுவார். அப்படி பேசும்போது கர்த்தர் எடுத்து உரைத்த, அவர்கள் காது கேட்க அவர்கள் உணர வேண்டிய ஒரு காரியம்தான் இந்த வார்த்தை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் சபைக்குள் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும், நான் அவரை தேடி வந்தவன் அல்ல, அவர் தான் என்னை தேடி தெரிந்தெடுத்திருக்கிறார்னு சொல்றவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது இந்த ஒரு உணர்வு நமக்குள்ள எப்பொழுதும் இருக்க வேண்டும். இன்னைக்கு கிருபையாய் அவர் சமூகத்தில் இருந்து அவரை அப்பா பிதா என்று அழைத்து கொண்டிருக்கிறோம் என்றால், நான் ஒரு கிறிஸ்டியன் குடும்பத்தில் பிறந்ததினால் அல்ல, அல்லது ஆமென் நானா இதை தேடி வந்து பெற்று கொண்டவனும் அல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் சமூகத்தில் இருந்து அவரை ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுகிறேன் என்றால், அவரை அப்பா என்று சொல்லி அழைக்கிறேன் என்றால், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். எங்கேயோ கிடந்த நம்மை, யாருக்கும் வேண்டாதிருந்த நம்மை, யாருக்கும் தூக்கி எடுக்க முடியாதிருந்த நம்மை கர்த்தர் தேடி வந்து தெரிந்தெடுத்திருக்கிறார். இது எனக்கு கிடைத்த பாக்கியம்னு சொல்றவங்க சத்தமாய் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உணர்வு நமக்குள்ளே டெய்லி இருக்கணும். எனவேதான் ஆலயத்தில் வந்த கேராரின் புத்திரர்கள் சங்கீதத்தில் இப்படி பாடி இருக்கிறார்கள், நாங்கள் உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்திக்கிறோம். அது என்னப்பா கிருபை? அப்படி என்ன கிருபை பாராட்டினார்? இப்படி இந்த பரிசுத்தவான்களின் நடுவில் நின்று நான் ஆராதிக்கிறதற்கு நான் தகுதி இல்லாதவன், இன்னைக்கு நின்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் இது என் தகுதியினால் வந்தது அல்ல, தேவ கிருபையினால் வந்தது. நீங்கள் என்னை தெரிந்து, நான் உங்களை, எங்கேயோ இருந்த நாம் கூப்பிட்டதினால் அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். அல்லது நம்மிடத்தில் வெளிப்பட்ட ஏதோ ஒரு பக்தி வைராக்கியமோ, அல்லது ஆண்டவரே என்று நான் அழைத்ததினாலே அல்ல, என்னை தூக்கி எடுக்கணும்னு அவர் தீர்மானிச்சு. அதனாலதான் 1 பேதுரு 2வது அதிகாரத்தின் கடைசி வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஆனால் இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாவுக்கு கண்காணியும் மெய்ப்பருமானவரிடத்தில் திரும்பினீர்கள் என்றல்ல, திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப இன்னைக்கு அவர் சமூகத்தில் அவரை ஆராதிக்கிறேன்னா ஒரு தேவப்பிள்ளை புரிஞ்சுக்கணும், நான் வந்தவன் அல்ல, நான் கொண்டு வரப்பட்டவன். ஹல்லேலூயா. அவர் கொண்டு வராமல், அவர் கிருபை பாராட்டாமல், அவர் இரக்கம் வைக்காமல் ஒருவரும் அவர் சமூகத்தில் வந்து உட்கார முடியாது. அப்படியானால் இந்த பகல் நேரத்தில் அவர் சமூகத்தில் நீங்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் வரவில்லை, கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் இதை கிருபையாய் பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்க? அவருடைய கண்களில் கிடைத்த கிருபை, அவர் கண்களில் கிடைத்த கிருபை சீஷர்களுக்கு இதை உணர்த்துறார். நீ அல்ல என்ன செலக்ட் பண்ணது, நான் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அல்ல என்னை தெரிந்து கொண்டது, நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அவரிடத்தில் திரளான ஜனங்கள் வந்தார்கள். ஆனால் வந்த கூட்டத்தை அவங்க எதுக்கு வந்தாங்களோ அதை சொல்லி அவர் அனுப்பிட்டார், கொடுத்து அனுப்பிட்டார். ஆனா இந்த கூட்டம் என்பது அனுப்பப்பட்ட கூட்டம் அல்ல, கூடவே வச்சிருந்தார். ஏன்னா இவர்களாக தேடி வந்தவர்கள் அல்ல, அவர் போய் தேடி கண்டுபிடிச்சார். பேதுரு இருக்கிற இடத்துல போய் கண்டுபிடிச்சார், அந்திரேயா இருக்கிற இடத்துல போய் கண்டுபிடித்தார். ஒவ்வொரு சீஷர்களாய் அவர் வந்து தெரிந்தெடுத்தார். இதேதான் கர்த்தர் கிருபையாய் நமக்கும் செய்திருக்கிறார். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லிவிட்டு இந்த வசனத்தில் 2 வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் வாழ்க்கை அந்த வசனத்தில் சொல்லப்பட, நீங்கள் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைக்கு கொடுக்கிற நிச்சயம் என்ன தெரியுமா?
நீ கேட்கிற காரியத்தை பிதா உனக்கு தந்தருளுவார். எப்படி நான் பிதாவினிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கும் போது அதை அவர் எனக்கு செய்கிறாரோ, அதே போல என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் பிள்ளைகளும் பிதாவை நோக்கி கேட்கிற காரியங்கள் அது கொடுக்கப்படும். ஒரு பர்த்திமேயு என்கிற குருடன், அவனுக்கு இயேசுவை குறித்து ரொம்ப தெரியாது. அவன் இரத்தத்தால் மீட்கப்பட்டவனும் அல்ல. ஆனால் வழி அருகே நின்று அவன் சத்தமிட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டதும் அந்த கூப்பிடுதலை தட்டி விடாமல், அந்த கூப்பிடுதலுக்கு இயேசு செவி கொடுத்து அவனை கிராஸ் பண்ணி போயிட்டார். கிராஸ் பண்ணி போன பிறகும் நின்று அவனை அழைத்து அவனுக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுத்து அனுப்பினார். ஹல்லேலூயா. இரத்தத்தால் மீட்டெடுக்கப்படாதவனே கூப்பிடும் போது பதில் வரும் என்றால், இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட நான் கூப்பிட்டால் என் ஆண்டவர் செவி கொடுப்பார். சீஷர்களுக்கு சொல்லுகிற, நீ கூப்பிட்டா அவர் உனக்கு பதில் கொடுப்பார். உன் வாழ்க்கைக்கு ஒரு ஃபுல்ஃபில் லைஃப், ஒரு நிறைவான வாழ்க்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா இந்த வார்த்தை அப்படியே முடிக்காம, நீங்க கேட்டுக்கொள்வது ஏதோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி முடிக்காமல், இதே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அதே வசனத்தில் அடுத்து சொல்றார், அதை கேட்டதை நீங்க பெற்றுக்கொள்ளும்படி நீங்க என்ன செய்யணுமா, நீங்கள் போய் கனி கொடுங்கள். இந்த வார்த்தை இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இந்த சபைக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஃபுல்ஃபில் லைஃப் உங்களுக்கு நீங்க விரும்புறீங்களா? ஒரு நிறைவான வாழ்க்கையை நீங்க விரும்புறீங்கன்னா, கர்த்தர் சொல்றது, நீ ஃப்ரூட்ஃபுல் லைஃபை வாழ, நீ கனியுள்ள வாழ்க்கையை வாழ. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை கனியுள்ள வாழ்க்கையா இருக்குமானால் உங்க வாழ்க்கையில எதை எதை நிறைவாக்கணுமோ கர்த்தர் நிறைவாக்கி நடத்துவார். இந்த வார்த்தையை கர்த்தர் எல்லாருக்கும் சொல்லல, எல்லாருக்கும் சொல்லல. அவரிடத்தில் திரள் கூட்டம் வந்தது 3 வருஷம் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது. வந்தவங்கள்ட்ட எல்லாம் நீங்க போய் கனி கொடுங்க, நீங்க போய் கனி கொடுங்க, இப்படி கர்த்தர் சொல்லவில்லை. வந்தவங்களுக்கு என்ன தேவையோ கர்த்தர் அதை கொடுத்து அனுப்பிவிட்டார். அவங்க லைஃப் அதன் பிறகு எப்படி இருந்துச்சு அதெல்லாம் தெரியாது. ஆமே, அவங்களுக்கு பரலோகம் கிடைச்சிருக்குமா அதெல்லாம் தெரியாது. ஆனால் கர்த்தர் தெரிந்து கொண்டவர்கள், இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் என்பது பாதி வழியில் விட்டு செல்ல போகிற கூட்டம் அல்ல, அவரோடு நித்திய நித்திய காலமாய் வாழ போகிற கூட்டம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். அதிலிருந்து கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற கூட்டத்தை தான் கர்த்தர் தம்மோடு கூட நித்திய நித்திய காலமாய் வாழ வைக்க போகிறார். ஆமென். நம்மை கர்த்தர் எல்லாரும் வருகிறது போல வந்து போகிற கூட்டத்தில் வைக்கவில்லை. நம்மை கர்த்தர் அவரோடு கூட நித்தம் வாழத்தக்கதாய் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் வைத்திருக்கிறார். எனவே தான் ரட்சிக்கப்பட்ட நம்மை கர்த்தர் சபையிலே கொண்டு வந்து சேர்த்து, சபையிலே ஆராதிக்க வைத்து, தேவையான மன்னாவை அனுதினமும் வார வாரம் தந்து அந்த நித்தியத்துக்கு நேராய் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கர்த்தர் எல்லாருக்கும் சொல்லவில்லை. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ பிள்ளை லைஃப்ல கர்த்தர் எதிர்பார்க்கிறது இதுதான். இன்னைக்கு பலரும் நாம எதை ரொம்ப ஆண்டவர் எனக்கு ஒரு ஃபுல்ஃபில் லைஃப் தாங்க ஆண்டவரே. வருஷம் துவங்கும் போது அநேகருடைய ஜபமே இதுதான், ஆண்டவரே கடந்த ஆண்டு நிறைய வெறுமையை பார்த்துட்டேப்பா, இந்த ஆண்டு என் லைஃப்ல ஒரு நிறைவு வேணும், ஒரு ஃபுல்ஃபில் ஆகணும், நீர் என்னோடு பேசின வார்த்தைகள் இருக்கிறது, அந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையில பூரணமாகணும். இது எல்லாருடைய விருப்பம், என்னுடைய விருப்பம் அதுதான். ஹல்லேலூயா. ஆண்டவரே சில வார்த்தைகள் இன்னும் நீங்க தந்திருக்கிறீங்க. என் குடும்பத்துல சில காரியங்களை செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்க, என் பிள்ளைகளுக்கு சில காரியங்களை செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்க. கடந்த ஆண்டு எதிர்பார்த்து நடக்கல, இந்த வருஷ துவக்கத்துல எத்தனை பேர் ஜெபிச்சிருப்பீங்க. ஆண்டவரே இந்த ஆண்டுலயாவது அதை நிறைவாக்கிருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்ப கை தூக்க சொன்னா மேக்சிமம் எல்லாரும் கை தூக்கு. ஏதோ ஒரு காரியத்து, இந்த காரியத்துல என் லைஃப்ல என் குடும்பத்துல என் பிள்ளை காரியத்துல இதை ஃபுல்ஃபில் பண்ணுங்கப்பா, இதை நிறைவாக்குங்க. கண்டிப்பா எல்லாரும் ஜெபிப்போம். ஆனா இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இந்த வார்த்தை கர்த்தர் காண்பித்து இடைப்படத்துவம் என்கிட்ட பேசுனது அப்படியே நான் உங்ககிட்ட பேசுறேன். இந்த வார்த்தை பேசும்போது அது உங்களுக்காக பேசுகிறதா நான் எடுக்கல, அது என்னோடும் கர்த்தர் பேசுகிறார். உன் லைஃப்ல இது ஃபுல்ஃபில் ஆக நீ விரும்புறியா? உங்க வாழ்க்கையில இது நிறைவாக நீங்க விரும்புறீங்களா? கர்த்தர் விரும்புகிற வார்த்தை, அவர் விரும்புகிற கனியுள்ள வாழ்க்கையை வாழ துவங்குங்க. ஹல்லேலூயா. ஒரு சத்தியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் விரும்புகிற வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்க விரும்புகிறது உங்க வாழ்க்கையில நடந்துட்டே இருக்கும். ஆமென். பேதுருவை கர்த்தர் தேடி வந்தார். லூக்கா 5, இது செய்தி அல்ல, ஆனா இதுல சொல்லி நான் செய்திக்குள் போக விரும்புறேன். லூக்கா 5வது அதிகாரத்துல கர்த்தர் பேதுருவை தேடி வந்தார். பேதுருவை தேடி வரும்போது பேதுருடைய நிலை எப்படி இருங்கிறது என்றால், கரையிலே படகிலிருந்து விட்டு இறங்கி அவன் வலையை அலசி கொண்டிருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, அவர் கரையில் இருந்த 2 படகுகளை
கண்டார் என்று. எத்தனாவது வசனம்? 2வது வசனமா வாசிங்கள். 2 படவுகளை கண்டார். ஓகே, நம்ம எல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறதுனால நான் இப்போ உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். கடற்கரையில் எத்தனை படகு இருக்கும்? அப்ப இங்க கண்டிப்பா 2 படகு தான் இருந்திருக்குமா? நிறைய படகு இருக்கும். ஆனா இப்ப பைபிள் சொல்லுகிறது அவர் கடற்கரையில இருந்த 2 படகுகளை பார்த்தார். ஏன் மற்ற படகு கண்ணுக்கு தெரியலையா ஆண்டவருக்கு? ஹல்லேலூயா. ஏன் இந்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நான் நம்புறேன் மற்ற படகெல்லாம் நிரம்பி வந்திருக்கும். எல்லா கண்களும் நிரம்பின படகை பார்த்துட்டு இருக்கும்போது இவர் ஒருத்தர் கண்ணு தான் வெறுமையான இந்த படகை பார்க்குது. இதுதான் உலக கண்ணுக்கும் உன்னதருடைய கண்ணுக்குள்ள வித்தியாசம். உலகத்துக்கு நான் நிறைவா இருந்தா பிடிக்கும், ஆனா உன்னதருக்கு நான் வெறுமையா இருந்தா பிடிக்கும். சில இடத்துல கர்த்தர் என்னை வெறுமை ஆக்கினது அவன் என்ன வெறுமைன்னு காட்டுறதற்காக அல்ல, அவர் என் வாழ்க்கையில ஏதோ செய்ய விரும்புகிறாருங்கிறதற்காக. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பேதுரு படகு வெறுமையா இருந்ததினால் மாத்திரம் என்ன நடக்குது தெரியுமா? கர்த்தர் பேதுரு படகு செலக்ட் பண்றார். பேதுரு படகுல ஏறி உட்கார்றார். பேதுரு படகுல இருந்து பேசுறார். பேதுரு படகு ஆழத்துக்கு கொண்டு போறார். பேதுரு படக மீன்களால நிரப்புறார். ஒருவேளை மற்ற படகுகள் நிரம்பினது போல பேதுரு படகு இப்ப நிரம்பி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் அந்த படகை செலக்ட் பண்ணியிருப்பாரா? இப்ப தெரியுதா ஏன் சில இடத்துல கர்த்தர் உங்களை வெறுமையா வச்சிருக்கிறார்? ஹல்லேலூயா. நம்ம என்ன புலம்பிட்டு இருக்கிறோம், அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க ஆண்டவரே, நான் தான் உங்களே நம்பி இருக்கிறேன், என்ன மட்டும் ஏன் ஆண்டவர் இந்த சிச்சுவேஷன்ல வச்சிருக்கிறீங்க? என்ன மட்டும் ஏன் ஆண்டவர் என் சொந்தங்கள் நடுவில் இப்படி ஒரு சூழ்நிலையில வச்சிருக்கிறீங்க? பேதுருவே, இப்போ படகு நிரம்பி இருந்திருக்குமானால் கர்த்தர் படகை பார்த்திருக்கவே மாட்டார். சில இடத்துல உன்னை வெறுமை ஆக்கினதுனாலதான் இன்று அவருடைய கண்கள் உண்மையில் நோக்கமா இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சில நேரத்தில் கர்த்தர் நம்மை நிறுத்துகிற ஸ்தானம் என்பது அது நமக்கு கொஞ்சம் புரியாம தான் இருக்கும். தாவீதின் வீட்டில் 7 பேர் ஒரே பொசிஷன்ல இருக்கிறாங்க. ஒரே ஒருத்தன் மட்டும் 8வது பையன், சின்ன பையன், அவனை எங்க விட்டுட்டாங்கன்னா வீட்டார் காட்டுக்குள்ள விட்டுருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமே. இந்த அப்பாவுக்கும் தோணல, அந்த 7 சகோதரர்களுக்கும் தோணல. என்ன தோணல? என் சின்ன பையன் அல்லது என் தம்பி அவன் மட்டும் காட்டுக்குள்ள இருக்கிறான், நம்மளாம் நல்ல பொசிஷன்ல இருக்கிறோம். இப்ப எங்க வீட்டுல வந்து நாங்க 5 பேருங்க. அப்ப எங்க 5 பேரும் நாங்க இன்னைக்கு ஆட்டோகிராஃபினால இன்ஜினியரிங் படிச்சோம். இன்ஜினியரிங் படிச்சு ஆண்டவர் அதுல எங்க 2 பேரை ஊழியத்துக்கு ஃபுல் டைம் தெரிந்தெடுத்தா. நான் 10th படிக்கும் போது என் ட்ராக் கொஞ்சம் மாறிச்சு. என் படிப்புகள் வந்து கொஞ்சம் டவுன் ஆக தொடங்கிச்சு. ஆண்டவர் கிருபையினால 10th எப்படியோ பாஸ் பண்ணிட்டேன். அடுத்து 11th 12th நான் இங்கிலீஷ் மீடியம் போகிறேன். எனக்கும் இங்கிலீஷும் சுத்தமாக வரவே இல்லை. ஏன் வரலன்னா நான் படிக்கலை. எனக்கு வந்து அப்போ நான் கொஞ்சம் என் லைஃபை கொஞ்சம் ட்ராக்கே வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போ 12th வந்து ஆண்டவர் கிருபையா என் பெற்றோருடைய ஜபம் சபையினுடைய ஜபத்தில் எப்படியோ பாஸ் பண்ணிட்டேன். ஓகே, நான் எக்ஸாம் எழுதும்போது எங்கள் அம்மாட்ட விட்ட சவுடால் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது எப்படி மக்களை எழுதுனேன்னு கேட்டால், அம்மா 98 அப்படிதான் சொன்னேன். ஆனா மார்க் வந்த பிறகுதான் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு அதுல 1 குறைஞ்சிருந்தா கூட ஃபெயில். அப்படி ஆண்டவர் கிருபை பாராட்டி என்ன பாஸ் பண்ணிட்டார். நான் இப்ப பாஸ் பண்ணது நான் எழுதுனதுனால இல்லை, என் பெற்றோர் வடித்த கண்ணீர்னால. அது எனக்கு தைரியமாய் சொல்ல முடியும். இப்ப எங்க அம்மாவுக்கு வந்து செம கோவம் என் மேல. ஏன்னா நான் அவங்கள அவ்வளோ நம்ப வச்சேன். ஒவ்வொரு எக்ஸாம் முடியும் போது எங்க அம்மாவை நம்ப வச்சு என் பிள்ளை நல்ல மார்க் எடுப்பான் இருந்து மார்க்கை பார்த்துட்டு இப்போ அவங்களுக்கு சரியான கோவம். இப்போ எங்க அம்மா என்ன டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, இவருக்கு இன்ஜினியரிங் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இவரை ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் தூக்கி போடலான்ட்டு அதுக்குரியதை பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ எங்கள் வீட்டில் எல்லா சொந்தக்காரங்களும் இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, ஆமாம் அவனை ஆர்ட்ஸ் காலேஜில் போட்டுருவோம். நான் வீட்டுக்குள்ளே அப்படியே தலையை சொங்க விட்டுட்டு வரேன். இப்போ போய் நீ என்ன படிக்கிறேன்னு என்கிட்ட கேட்டு நான் இன்ஜினியரிங் சொன்னேன்னா செருப்பாலே கலத்தி அடிப்பாங்க. அதனால நான் ஒன்றும் பேசாமல் அப்படி இருக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் போக பிடிக்கல. ஏன்னா எல்லாருமே எங்கள் வீட்டில் இன்ஜினியரிங். எல்லாரும் டிசைட் பண்ணுறாங்க இவன் ஆர்ட்ஸ் காலேஜ் போடணும். அப்போ எங்கள் அப்பா எங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க, எல்லா பிள்ளைங்களும் இன்ஜினியரிங் படிச்சுட்டாங்க, அவனை மட்டும் நம்ம வந்து இந்த ஆர்ட்ஸில் விட்டா அவன் எதிர்காலத்தில் ஃபீல் பண்ணக்கூடாது, அதனால அவனுக்கு இன்ஜினியரிங் சீட்டு எப்படியாவது வாங்கி கொடுக்கலான்ட்டு எனக்கு வேண்டி எங்கள் அப்பா அலைஞ்சி ஒரு இன்ஜினியரிங் சீட்டு வாங்கி கொடுக்குறாங்க. ஏன் இந்த சாட்சி சொல்கிறேன்னா,
அவன் என் தகப்பனாருக்கு ஒரு எண்ணம் இருக்குது, என் பிள்ளை மற்ற பிள்ளைங்களை போல அதே இடத்துல இருக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும்போது இந்த தாவீது வீட்டில் ஒருவருக்கு கூட தோணலையா? ஆமே, ஒருவருக்கு கூட தோணலையா? தம்பி காட்டுக்குள்ள இருக்கிறான்ப்பா, காட்டுக்குள்ள மிருகங்கள் வரும், வாழ்க்கை எப்படி இருக்கும், சரி நம்ம இருக்கிற ஸ்தானம் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பொறுப்புல அவனை தூக்கி இருத்துவோம். கண்டிப்பா எல்லா குடும்பத்திலும் இப்படி ஒரு உறவு இருக்குங்க. ஆனா தாவீது அதனாலதான் சொல்றேன், நான் செத்தவனை போல மறக்கப்பட்டேன் அப்படின்றா. நான் செத்தவனை போல என் குடும்பத்தால் மறக்கப்பட்டேன். அவனை நினைக்கிறதற்கு கூட, அவன் உயிரோட இருக்கிறானா, காட்டுக்குள்ள எப்படிப்பா இருக்கிறான், இப்படி நினைக்கிறதற்கு கூட யாரும் அந்த வீட்டுல இல்ல. வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, சாமுவேல் தீர்க்கதரிசி வந்திருக்கிறான்னாலே அந்த ஊர் கலகட்டம். அப்படி ஒரு ஃபங்க்ஷன் தாவீதின் வீட்டில் நடக்கும்போது எல்லா சகோதரர்களும் சாமுவேலுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. ஒருவர் கூட தம்பியை கூப்பிடலையே, பையனை கூப்பிடலையே என்று ஒருவர் கூட அவனை நினைக்க கூட இல்லை. எப்பந்தான் நினைவுக்கு வருதுன்னா சாமுவேல் கேட்ட பிறகுதான். வேற ஏதாவது பிள்ளைங்க இருக்கிறாங்களா? ஹல்லேலூயா. ஆமே. சில நேரத்தில் கர்த்தர் நடத்துகிற பாதை ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஆமே. சவுலை தெரிந்தெடுத்ததும் தாவீது தெரிந்தெடுத்ததுக்கு தெரியும். எப்படி தெரிந்தெடுத்து, சவுலை தெரிந்தெடுக்கும் போது சாமுவேலுக்கு எந்த சந்தேகமுமே இல்லை. என்ன சந்தேகம், இதுல யாரு சவுல், இப்படி எல்லாம் டவுட்டே வரல. ஏன்னா கர்த்தர் அவ்வளவு தெளிவா சொல்றார், நாளைக்கு இந்த நேரத்தில் ஒருத்தன் வாங்கிட்ட வருவான். அதே போல அந்த டைம்ல கரெக்டா சவுல் வர பார்த்ததுமே தெரியுது. சவுல் வருவதற்கு முன்பாகவே சாமுவேல் கிட்ட இப்போ 30 பேருக்கு மேல பந்தியில உட்கார்ந்துட்டாங்க. இந்த இடத்துல இதுல யாரு சவுல், இப்படி சாமுவேலுக்கு சந்தேகமே வரல. ஏன்னா கர்த்தர் அவ்வளவு தெளிவா சொல்லிட்டார், நாளைக்கு இந்த மாதிரி ஒருத்தர் வருவான்பா, அவன் மேல அபிஷேகத்தை. சவுலை பார்த்ததுமே சாமுவேலுக்கு தெரியுது இவன் தான் ஆளு. அவனை கொண்டு வரான், அவனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட முன்னந்தோடைய கொடுக்கிறான், அவனை காத்திருக்க வைக்கிறான். காலையில் எழுந்து அவனை ஆசீர்வதித்து அவன் மேல அபிஷேகம். சாமுவேலுக்கு ஈஸியா வேலை முடிஞ்சு. ஆனா தாவீதை செலக்ட் பண்ண வரும்போது வீட்டுல இருந்து ஆண்டவர் இப்ப புறப்பட சொல்றார். எங்க புறப்பட சொல்றார்? ஈசாய் வீட்டுக்கு போகும்போதே அங்க தாவீதுன்னு ஒருத்தர் இருப்பான். இப்படி எல்லாம் சொல்லல, சொல்றார் நீ அங்க போ, அங்க ஒருவனை நான் செலக்ட் பண்ணுவேன். உண்மையிலே ஆண்டவர் தாவீதை தானே செலக்ட் பண்ண போறார். டைரக்டாவே சாமுவேல்கிட்ட சொல்லியிருக்கலாம், இப்பா காட்டுக்குள்ள என் பிள்ளை இருக்கிறான், அவன் கிட்ட போய் அவனை தெரிந்து கொள்ளு, இப்படி சொல்லியிருக்கலாமே. கத்தர் அப்படி செய்யல. சாமுவேல் இப்ப வீட்டுக்கு போக வைக்கிறார். கத்தருடைய நடத்துதலை பாருங்க. ஆமா, சில நேரத்துல உலகம் நம்மை மறந்து இருக்கிறதை குறித்து நாம நினைக்கிறோம், ஆண்டவர் என்ன மறந்துட்டார். இல்ல இல்ல இல்ல, உன்னை மறந்த இடத்துல உன்னை நிறுத்தி அத்தனை பேர் கண்களுக்கு முன்பு உன்னை மேன்மைப்படுத்துகிற தேவன்தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமே. இப்போ சாமுவேல் ஈசாய் வீட்டுக்கு போகும்போது ஒருவேளை நினைச்சிருப்பார் ஒருத்தன் தான் இருப்பான். அங்க பார்த்தா 7 பேர் வந்து நிற்கிறான். ஃபர்ஸ்ட் தகப்பனும் ஆயத்தப்படுத்தி தன் 7 குமாரர்களை நிறுத்தி, சாமுவேல் பார்த்தோன்னு எலியாவை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு, சவுலை போலவே இருக்கிறான், ஒருவேளை இவனை தான் கத்த செலக்ட் பண்ண. ஆயில எடுத்துட்டா, கத்த ஸ்டாப் பண்ற, இவன் இல்லை, அடுத்த ஆள். இப்படி 7 பேர் கடந்து போக பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7 பேரை கடந்து போற ஆண்டவர் சொல்ற, இவன் கிடையாது அப்படின்றார். இப்ப சாமுவேலுக்கும் புரியல, ஈசாய்க்கும் புரியல. அப்பதான் சாமுவேல் கேட்கிற, வேற ஏதாவது பையன் இருக்கிறானா உனக்கு? கர்த்தர் நினைவு கூற வைக்கிறார். எஸ், இனி ஒருவன் இருக்கிறான், அவன் எல்லாரையும் விட இளையவன், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அவன் ஏன் இந்த பொசிஷன் எல்லாம் அப்பா எடுத்து சொல்றாருன்னா, சாமுவேலுக்கு எடுத்து சொல்றாரு, இந்த 7 பேர் மாதிரி அவன் கிடையாது. ஹல்லேலூயா. இப்போ தாவீது வரும்போது குளிப்பாட்டினாராங்களான்னு தெரியல, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணாங்களான்னு தெரியல. ஏன்னா சாமுவேல் சாப்பிடாம வெயிட் பண்றார். கண்டிப்பா எந்த நிலையில இருக்கிறாரோ அப்படியே தான் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. பார்க்கும்போதே தெரியும், இவன் மேலே அபிஷேகம், அப்படிதான் சாமுவேல் யோசித்திருப்பார். ஆனா வந்ததும் கர்த்தர் சொல்றார், இவன் தான் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். நான் சொல்ல வந்த வார்த்தை கவனியுங்கள். கர்த்தர் இப்பொழுது தாவீதுக்கு கண்களில் எதை காண்பிக்கிறார் தெரியுமா? தாவீதை நிறுத்துவதற்கு முன்பாக 7 பேர் நிறுத்தப்பட்டு தாவீதை தனியா நிறுத்துறார். தாவீது சில நாள் நினைச்சிருக்கலாம், ஆண்டவரே அவங்க 7 பேரும் சூப்பரா இருக்கிறாங்க, ஆண்டவரே என் லைஃப் மட்டும் இப்படி.
ஆண்டவர் இப்ப தாவீதுக்கு காண்பிக்கிறார், அந்த 7 பேர் மாதிரி நீயும் இருந்திருந்தா பரலோகம் ஒன்னையும் இல்லைன்னு தான் சொல்லியிருக்கோம். உன்னை தனியா நிறுத்தினது உன்னை பரலோகம் ஏற்றுக்கொள்வதற்காக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. உன் படகு நிரம்பாததற்கு காரணம் கர்த்தர் இந்த படகை தெரிந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. சில இடத்துல கர்த்தர் என சூழ்நிலையை அனுமதித்தது நான் இவ்வளவு தான் காட்டுறதற்கு கிடையாது. அந்த இடத்துல கர்த்தர் ஏதோ செய்ய விரும்புகிறார் என்ற அர்த்தம். இப்ப பேதுரு படகை பார்த்துட்டார், செலக்ட் பண்றார். பேதுருடைய நிலை இப்பொழுது என்ன என்பது பேதுரு சொல்லி தெரிய தேவையில்லை. ஆண்டவருக்கு பேதுரை பார்த்த உடனே தெரியும். அவர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். இப்ப பேதுரு படகு வந்தோடனே ஆண்டவர் படகுல இடம் கேட்கிறார். படகுல இடம் கேட்ட பேதுரு உடனே ஆண்டவரை பார்த்து, நான் இடம் தர்றேன் ஆண்டவரே, ஆனா நீங்க என் படகை நிரப்புவீங்களான்னு கேட்கல. மாறாய் பேதுரு இயேசுவுக்கு இடம் கொடுக்கிறார். அந்த படகில் ஏறி இயேசு பிரசங்கிக்கிறார். ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப் தன் வாழ்க்கைக்கு இப்பொழுது இடம் கொடுக்கிறான். ஃப்ரூட்ஃபுல் லைஃப் என்பது என்னை காண்பிக்கிறதல்ல, கிறிஸ்துவை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை காண்பிக்கிற படகா இப்பொழுது தன் படகை விட்டு கொடுத்ததும் கொஞ்ச நேரத்துல இப்ப ஜனங்களுக்கு பேதுருவின் படகுலிருந்து கிறிஸ்து வெளிப்பட்டு கொஞ்ச நேரத்துல இந்த படகை திரும்ப ஆழத்துக்கு கூட்டிட்டு போறார். பேதுரு கேட்கல, என் ஆழத்துல கொண்டு போய் நிரப்புங்க. ஆனால் பேதுரு தன் வாழ்க்கையை ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃபா கொடுத்ததுனால கொஞ்ச நேரத்துல அவன் வாழ்க்கையை ஒரு ஃபுல் லைஃபா கர்த்தர் மாத்துறார். ஆழத்துல கூட்டிட்டு போய் எந்த இடத்துல வெட்கப்பட்டானோ அதே இடத்துல திரும்ப வலைய போட்டு அவன் படகு நிரம்பத்தக்க கர்த்தர் அவனை திருப்தி ஆக்கினார். ஹல்லேலூயா. ஒரு நாள் இந்த பகுதியை தியானிக்கும் போது ஆமென், ஆண்டவர் என்கிட்ட இடைப்பட்ட வார்த்தை, இரவு முழுவதும் இவன் மீனை தேடி வலைய போட்டான், ஆனா இப்ப வாழ்க்கை ஃப்ரூட்ஃபுல் ஆனதும் இவன் வலைய தேடி மீன் வருது. இன்னைக்கு நிறைய நன்மையை தேடி நாம பின்னாடி ஓடிட்டு இருக்கிறோம்ல. உங்க லைஃப் ஃப்ரூட்ஃபுல் லைஃபா மாத்தி பாருங்க. நன்மையும் கிருபையும் உங்களை தொடர கர்த்தர் கிருபை செய்வார். இன்னைக்கு நிறைய இடத்துல மீனை தேடி நம்ம வலைய போட்டுட்டு இருக்கிறோம், மீன் வரல, ஒரு மீன் கூட அகப்படல. அதே வலை இப்பொழுது போடப்பட்ட போது வலைய தேடி மீன் போடல, மீனை தேடி வலைய போடல, ஆனா வலைய தேடி மீன்கள் வருகிறது. இப்படிப்பட்ட ஆண்டாய் கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆண்டு மாற்றி தருவாராக. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கும்படிக்கு நீங்கள் போய் கனி கொடுங்கள். ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப், இதுதான் பரலோகம் விரும்புகிற வாழ்க்கை. கிறிஸ்டியன் லைஃப் என்பது எப்படியோ வாழுகிற வாழ்க்கை அல்ல. கிறிஸ்டியன் லைஃப் என்பது கனியுள்ள வாழ்க்கை. இந்த சத்தத்தை சமீபத்திலிருந்தும் தூரத்திலிருந்தும் கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சொல்லுகிறேன், கிறிஸ்தவன் என்கிற பெயரை உடையவதினால் அல்ல, கிறிஸ்தவன் என்கிற அடையாளம் கொண்டதினால் அல்ல, கனியுள்ள வாழ்க்கை வாழுகிறவர்களை மட்டுமே பரலோகம் அங்கீகரிக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் சொல்றேன், இது எல்லாருக்கும் அல்ல இந்த வார்த்தை. தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் வந்து போகிறவர்களுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல மாட்டார். ஆனா அவரோடு நித்தியமாய் வாழ விரும்புகிறவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரால் மீட்கப்பட்ட ஜனங்கள், இவர்கள் செய்ய வேண்டிய வாழ்க்கை தான் கர்த்தர் இங்கே உரைக்கிறார். நீ கனி உள்ள வாழ்க்கை. 2 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, நீங்கள் போய் கனி கொடுங்கள், அந்த கனி உங்களில் நிலைத்திருக்கும்படி உங்களை ஏற்படுத்தினேன். அப்ப 2 விஷயம், கனி கொடுக்கணும். நிறைய பேர் என்னன்னா ஒரு நாள் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்வாங்க, அடுத்த நாள் அந்த வாழ்க்கை அப்படியே மாறி போகும். அதனாலதான் கர்த்தர் 2 சொல்றா, நீ போய் கனி கொடுக்கணும், அந்த கனி உங்களில் நிலைத்திருக்கணும் கடைசி வரை. இதுதான் வாழ்க்கை. ஹல்லேலூயா. இப்ப கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்வதற்கு நான் செய்ய வேண்டிய 3 காரியங்களை இதே பகுதியிலிருந்து நான் பேச விரும்புகிறேன். என்னோடு கூட இந்த வார்த்தையை நன்றாய் கவனிங்கள். நேரம் அதிகம் போகிறது, நான் வேகமாய் வார்த்தைக்குள் போகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. கனி கொடுக்கும்படி நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்கள். அதே யோவான் 15வது அதிகாரத்தின் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். 5வது வசனத்தை வாசிங்கள்.
அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கரங்களை உயர்த்தி சத்தமோ ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப முதல் கனி கொடுக்கிற வாழ்க்கை நம்மில் உண்டாக வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்கள்ட்ட தெளிவாய் சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள் அப்படின்னு. அப்ப கனி உள்ள வாழ்க்கை வெளிப்பட முதலாவது என்கிட்ட காணப்பட வேண்டியது அவருக்குள் நிலைத்திருக்கணும். நான் தானாய் கனி கொடுக்க முடியாது. எனவேதான் இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆட்டு கர்த்தர் எதை எடுத்து வைக்கிறார் என்றால், திராட்சை செடியை கொடியை ஆண்டவர் சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி. 1வது வசனம், என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நீங்கள் கொடிகள் அப்படின்றார். நீங்கள் கொடிகள். ஆமென். அப்போ ஒன்று தெரியுது, நாமல்ல செடி, அவர் செடியாய் இருக்க கர்த்தர் நம்மை அவரில் கொடியாய் இணைத்திருக்கிறார். நீங்க திராட்சை கொடியை பார்த்துருக்கிறீங்கன்னா தெரியும். அந்த செடி வளர்க்கிற இடத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். தேனி பக்கத்துல எல்லாம் போனீங்கன்னா ஏக்கர் கணக்கில் போட்டிருக்கிறாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அந்த தோட்டத்தை பார்க்க போகிறவர்கள் ஆமென் எதை தான் பார்ப்பார்கள்னா, அந்த கொடியை தான் ரொம்ப கவனிப்பாங்க. அந்த கொடியில வெளிப்படுகிற கனிகள். இந்த கனி இல்லாத கொடி சும்மா படர்ந்திருந்தாலும் அதை பார்க்கறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. கனி இருக்கிற கொடியை தான் ஜனங்கள் ஆமென் போட்டோ எடுப்பாங்க. அதை பார்க்கறதுக்காக தான் அந்த தோட்டத்துக்குள்ளேயே போவாங்க. பல முறை தேனி பக்கத்துல மீட்டிங் போகும்போதெல்லாம் அங்கே ஒரு விசுவாசி ஒருத்தங்க அந்த தோட்டம் வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல எங்களை கூட்டிட்டு போய் காமிச்சு ரொம்ப அழகா இருக்கும். அது கனியோடு அந்த கொடியை பார்க்கும்போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அது போட்டோலாம் எடுக்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆமென். அப்போ பார்க்க போறவங்க எதை தான் ரொம்ப கவனிப்பாங்கன்னா, இந்த கொடியில இருக்கிற கனி. எல்லா கண்களும் அதை தான் பார்க்கும். யாரும் எதை விரும்பி பார்க்க மாட்டாங்கன்னா, அந்த செடியை பார்க்க மாட்டாங்க. எல்லாருடைய கவனமும் இந்த கொடியின் மேலதான் இருக்கும். ஆனா ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், இந்த கொடி இவ்வளவு கனி கொடுக்கிறதுக்கு ரீசன் இந்த செடி. இந்த செடியில மட்டும் இந்த கொடியுடைய கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொடி எவ்வளவு படர்ந்து இருந்தாலும் சரி, இந்த கனெக்ஷன் இல்லைன்னா அந்த கொடி படர்ந்திருந்தது பிரயோஜனம் இல்லை. அதுல ஒரு கனி கூட வெளிப்படாது. இந்த செடியை யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆனா இந்த செடியிலிருந்து வரக்கூடிய எல்லாம் தான் இந்த கொடியில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். என் தகப்பனாருக்கு செடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். அப்போ ஒரு ஊருக்கு போயிட்டு வரும்போது ஒருத்தங்க இந்த திராட்சை செடியை வளங்க பாஸ்டர் சொல்லி அட்வைசர் அது எப்படி வளர்க்கணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்து அதை கொடுத்து விடுறாங்க. அப்போ எங்கள் இப்போ இருக்கிற சர்ச்சில் இதுக்கு முன்னாடி இந்த சர்ச் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு தோட்டம் மாதிரி எங்கள் அப்பா வச்சு நிறைய செடி வச்சுருந்தாங்க. அப்போ இந்த திராட்சை கொடியை கொண்டு வந்து அதையும் அதில் வச்சு அது வளரத்தக்கதான கம்பெல்லாம் நாட்டி அழகாக வச்சு கொடுத்தாங்க. கொஞ்ச நாளையில் சூப்பராக வளர்ந்துச்சு. கொடி மாதிரி அழகாக படர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப அதுக்காக தனி கேர் கொடுத்து பராமரித்து சில நாட்களுக்குள்ளேயே கனிகள் வர தொடங்கிச்சு. பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அப்போ தான் எங்கள் சர்ச் விபிஎஸ்லையும் அந்த திராட்சை கனி வச்சு தான் இது ஒரு சப்ஜெக்ட். அப்போ எங்கள் விபிஎஸ்லாம் எடுத்து அந்த கனியை காமிச்சு கொடுக்குறோம். அவ்வளோ அழகாக படர்ந்து சூப்பராக அது படர்ந்து வருது. எங்கள் அப்பா மற்ற செடிகள் கவனிக்கிறதை விட அதை அதிகமாக கவனித்து ரொம்ப கேர் பண்ணி அழகாக வளர்ந்து நிறைய பேர் மீட்டிங்லாம் முடித்து அதை வந்து பார்த்துட்டு போவாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு நாள் காலையில் எழுந்து எல்லா செடியும் தண்ணி ஊற்றுறது போல் அவங்க தண்ணி ஊற்றிட்டு இப்படி போய் பார்க்குறாங்க. அந்த கொடி மொத்தமாக பட்டிருக்கு. முந்தின நாள் இரவு வரையிலும் அதை பார்த்தாங்க, ஒரு பிரச்சனை இல்லை. ஒரே நைட்டில் அடுத்த நாள் காலையில் இந்த கொடி மொத்தமாக பட்டுடுச்சு. எங்கள் அப்பாவுக்கு பயங்கர வேதனை ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ பராமரிச்சு இது எப்படி நடந்துச்சு? நேற்றுக்கு வர தண்ணி ஊற்றினேனே, நேற்றுக்கு ஈவினிங் வரை இதை பராமரிச்சேனே, அப்படி இருக்கும்போது இது எப்படி பட்டு போச்சு? இது நல்லா தானே கனி கொடுத்துட்டு இருந்துச்சு. ஐயோ இன்னைக்கு காலை ஒரே இரவில் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தா மொத்த கொடியும் அப்படியே பட்டு போச்சு. ரொம்ப வேதனை ஆயிட்டு அவங்களுக்கு. சரி என்ன ரீசன்? எதனால பட்டுச்சு? பராமரிக்கலைன்னா சரி, ஓகே, அதுக்கு உரம் போடலன்னா சரி, எல்லாமே செஞ்சேன், அப்புறம் ஏன் இது பட்டு போச்சுன்னு அப்படி கொடியிலேருந்து பார்த்து அப்படி வந்தாங்க பாருங்க. வரும்போது இந்த கீழே இந்த செடியிலேருந்து இந்த கொடி ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. அந்த இடத்துல யாராவது கால் வச்சாங்களா இல்லை யாராவது அது எதா பண்ணாங்களான்னு தெரியல, அந்த கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. அந்த கனெக்ஷன் கட் ஆனதான் உண்டு. செடி நல்லா தான் இருக்கு, கொடியில ஒண்ணுமே. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொடி இல்லாம செடி நின்றோம்.
ஆனா செடி இல்லாம இந்த கொடி நிக்க முடியாது. நாம இல்லாம அவர் நின்றுவார், ஆனா அவர் இல்லாம நம்மால் இந்த பூமியில நிற்க முடியாது. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் சீஷர்களுக்கு எடுத்து சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப கனி உள்ள வாழ்க்கை வெளிப்பட ஒரு தேவ பிள்ளை அவரில் நிலைத்திருக்க வேண்டியது மிக 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 அவசியம். அவரை சார்ந்து அவரை பற்றி கொண்டு அவரோடு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். மோசே புறப்பட வைக்கிறதுக்கு முன்பாக இதைதான் மோசேக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தான் 4வது அதிகாரத்தை யாத்திராகமத்தில் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், உன் கையில் இருக்கிறது என்ன அப்படின்றார். அவன் சொல்லுகிறார், இது ஒரு கோல், சமூகத்துல போடு அப்படின்றார். போட்டதும் அது சர்ப்பமாய் மாறுகிற, திரும்ப அந்த கோலை கையில் எடுன்றார். அந்த கோலை கையில் எடுக்கும்போது பைபிள் சொல்லுகிறது அது தேவனுடைய கோலாய் மாறுகிறது. யாத்திராக 4:20 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எகிப்துக்கு புறப்படும் போது தேவனுடைய கோலையும் எடுத்துக்கொண்டு போனான். அவன் சார்ந்திருந்த கோல் இப்பொழுது தேவனுடைய கோலாய் மாற்றி அந்த தேவனுடைய கோலை எடுத்துக்கொண்டு தான் போகிறான். அது தாண்டி அடுத்த ஒரு அற்புதத்தை காண்பிக்கிறார். கையை பைக்குள்ள போடுன்றார். போட்டு எடுத்ததும் அந்த கை குஷ்டம் போல மாறுகிறது. திரும்ப பைக்குள்ள போட்டு எடுன்றார். அது போட்டு எடுத்ததும் அந்த கை பழைய கை போல மாறுகிறது. என்ன அடையாளம்? மோசே ஒன்றை புரிந்து கொள், உன் பலனோ உன்னுடைய திராணியோ ஒன்றுமல்ல, உன் சூழ்நிலை இவ்வளவுதான். ஆனா என்னை சார்ந்திருந்தால் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை நான் செய்வேன். ஏன் ஆண்டவர் இதெல்லாம் காமிச்சு கொடுக்கிறார்னா, 40 வயசுல மோசே கற்று தேறினவனாய் வல்லவனாய் இருக்கும்போது அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து தன் சகோதரர் நடுவுல போறான். அன்னைக்கு போன தீர்மானம் நல்ல தீர்மானம் தான். ஹல்லேலூயா. என்ன தீர்மானம்? என் சகோதரர்களுக்கு உதவி செய்ய எடுத்த தீர்மானம் ரைட்டு, செய்யணும்னு எடுத்த நோக்கம் எல்லாம் ரைட்டு. ஆனா எதை நம்பி போறான் தெரியுமா? தான் படிச்ச படிப்பை நம்பி, தனக்கு இருக்கிற அதிகாரத்தை நம்பி, தன்னுடைய பலத்தை நம்பி அப்படி போய் அவன் தோற்று போனான். நிக்க முடியல. அதே மோசே இப்ப 80 வயசு வரை ஆண்டவர் வெயிட் பண்றார். ஏன் 80 வயசு வரை வெயிட் பண்றாருன்னா, மோசேயின் பலன் எல்லாம் போகிறது வரை. மோசே வாய் இப்ப எப்படி இருக்குதுன்னா திக்கு வாயா இருக்குது. அந்த நிலைக்கு வர்றது வரை ஆண்டவர் வெயிட் பண்ணி இப்ப மோசேட்ட வந்து சொல்றார், மோசே போ, ஆண்டவரே நீ 40 வயசுல போன்னு சொன்னா எனக்கு பலம். அப்ப நீ உன் பலத்தை நம்புன, நீ ஒன்ன நம்புனா உன்னால நிக்க முடியாது. நீ என்ன நம்புனா உன்னால எங்கே நிக்க முடியும்? ஹல்லேலூயா. அதே மோசே பைபிள் சொல்லுகிறது, ஆமென், மோசே தன் பலத்தினால் போனான் என்றல்ல, முச்செடியில் எழுந்தருளின தேவ தயவினாலே அதே மோசேயை கர்த்தர் தலைவனாய் மீட்பனாய். ஆச்சரியமா இருந்தது என்ன தெரியுமா? இந்த கோலை கொண்டு போய் பார்வோனுக்கு முன்னாடி போட்ட அற்புதம், வானத்துல நீட்டின அற்புதம், தண்ணியில நீட்டின அற்புதம், இதே கோலு 40 வருஷம் மோசே கையில தான் இருந்துச்சு. எவ்வளவு அற்புதத்தை செஞ்சிருக்கலாம்ல மோசே வாழ்க்கையில. அற்புதம் எல்லாம் செய்யும் போது மோசே இந்த கோலை பார்த்து ஒருவேளை கேட்டிருப்பாரு, 40 வயசு வரை என் கையில தானடா இருந்தேன். அப்ப ஏன் இதுவரை என் லைஃப்ல ஒரு காரியம் நடக்கலைன்னா, நான் இன்னும் என்னை சார்ந்து இருக்கிறேன். நிறைய பேர் இன்னும் நம்மை சார்ந்து இருக்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அவரே அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. என் வாழ்க்கை அவர் கரத்தில் நிலைத்திருக்கணும். சீஷர்கள்ட்ட சொல்றா, எப்பா உன் பலத்துல நின்றாத. பேதுரு அதனாலதான், ஆண்டவரே நான் உங்க கூட மறிக்கிறதுக்கு தயார்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்ற, இப்ப வராத, இப்ப நீ உன் பலத்தை நம்பி சொல்றப்பா, உன்னால நிக்க முடியும். நீயா சொல்லிட்டு இருக்கிற, இப்ப வந்துடாத, இப்ப வந்த உன்னால நிக்க முடியாது. ஆண்டவர் தெளிவுபடுத்துறார். ஆனா அதை கேட்காம அந்த ராத்திரி போனான் பாருங்க, 3 கேள்விகளுக்கு முன்பாய் நிற்க முடியாமல் கர்த்தரை மறுதலிக்கிறான். அதே பேதுருட்ட ஆண்டவர் திரும்ப வந்து சந்திச்சு அவன்கிட்ட சொல்றார், நீ பரிசுத்த ஆவியோட பலனுக்காய் காத்திரு, என்ன சார்ந்திருந்து நீ செய். வெயிட் பண்ண வச்சு அவர் பலத்துல நிக்க தொடங்கினான் பாருங்க. கடைசி வரை கர்த்தர் வந்து பேதுருவை சாட்சியா நிறுத்தினார். அவர் இல்லாமல் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். அவரில் நிலைத்திருக்க நான் என்ன செய்யணும்? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 11வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிங்கள். நிலைத்திருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? 11:22. தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால்
நீயும் வெட்டுண்டு போவாய். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்ப நிலைத்திருக்கிறவர்கள் எதை நினைத்தால் நிலைத்திருப்பார்கள் என்றால் தேவன் காண்பித்த தயவை. விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே கர்த்தர் தயவை காட்டியிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நீங்க நிற்கிறதற்கு காரணம், அதான ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நான் இப்பொழுது தேவ சமூகத்தில் நின்று ஆராதிக்க காரணம் என்னில் வெளிப்பட்ட தகுதி அல்ல, தேவன் காண்பித்த தயவு. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தயவை உணர்ந்தவர்கள் அல்லது இந்த தயவை தினமும் நினைக்கிறவர்கள் தான் அவரில் நிலைத்திருக்க முடியும். நான் எங்க கொண்டு வரப்பட்டிருக்கிறேன், எப்படி கொண்டு வரப்பட்டிருக்கிறேன், என்னை எப்படி கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இன்னைக்கு சமூகத்தில் ஆராதிக்கிறது நமக்கு இன்னைக்கு நிர்விசாரம் மாறிடுச்சு. இல்லை கேட்டா சொல்ல, நான் கிறிஸ்டியன் குடும்பத்தில் பிறந்ததுனால தான். நோ, அப்படி கிடையாது. இதே போலதான் சிந்தைகள் எனக்குள்ளே ஒரு நாள் இருந்துச்சு. பாஸ்டர் குடும்பத்தில் பிறந்ததுனால நமக்கு இந்த வாய்ப்புகள் கர்த்தர் எளிதாக்கி தந்தார். எத்தனையோ பேர் இன்னும் இந்த பாக்கியத்தை பெறாமல் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் இன்னும் தேடியும் இந்த பாக்கியத்தை காணாமல் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நமக்கு கிருபையா இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். உண்மையிலே ஆண்டவர் ஒரு கண்டிஷன்லாம் வச்சு இப்படி இப்படி இருந்தாதான் என் சமூகத்தில் வர முடியும்னு மட்டும் ஒரு கண்டிஷன் வச்சா இங்க இருக்கிற எத்தனை பேருங்க வந்திருப்போம்? ஆமென். ஆண்டவர் கிருபையை பாராட்டுறது கூட பழைய ஏற்பாட்டில் எப்படி பாராட்டினார் தெரியுமா? யாருக்கெல்லாம் கிருபை கொடுத்தார் தெரியுமா? ஆமா, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் ஏன் கிருபை கிடைச்சது? அவருடைய கண்களுக்கு முன்பா எப்படி இருந்தாரா? நீதிமானா இருந்தார். அப்ப ஏன் நோவாவுக்கு கிருபை கிடைக்குதுன்னா அங்க ஒரு காரியம் தகுதியா இருக்கு, நீதிமான். ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்குது. ரீசன் என்னன்னா விசுவாசத்தில் வல்லவன். மோசேக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்குது. ரீசன் என்னன்னா ஆண்டவரை சாட்சி கொடுக்க என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்றார். யோபுக்கு கிருபை கிடைக்குது, ஏன்னா ஆண்டவரை சொல்ற சாட்சி அவன் உத்தமன் அப்படின்றார். தாவீதுக்கு நிச்சயமான கிருபை கொடுக்கிறார். ரீசன் என்னன்னா இருதயத்துக்கு. நமக்கு இப்ப டெய்லி கிருபை தாரார்ல, எதனால தாரார்? அவ்வளவு ஒரு அமைதியா நீங்க பாத்தீங்களா? ஏன்னா இப்ப சொல்லப்பட்ட இந்த கேரக்டர்ல ஒரு கேரக்டர் கூட நமக்கு நீதிமானான்னு கேட்டா அவுட்டு, உண்மையான்னு கேட்டா அவுட்டு, உத்தமனான்னு கேட்டா அவுட்டு, இருதயத்துக்கு ஏற்றவனு கேட்டா சுத்தமா அவுட்டு. ஆனா நமக்கு காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருந்து கொண்டிருக்கிறது. நாள்தோறும் கிருபைகளை தந்து எப்படியா, அதனால சொன்னேன், அவர் மட்டும் ஒரு கண்டிஷன் வச்சு தகுதி வச்சு கிருபை பாராட்டி இருப்பார். ஆனால் இன்னைக்கு இந்த இடத்துல நான் இன்று பேசி இருந்திருக்க மாட்டேன். அவர் பாராட்டின கிருபை பெரியதுன்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 ஓ மாறாத. அவருடைய கிருபை பெரியது. அதனால தயவை பாரு, நீ எங்க இருந்து கொண்டு வரப்பட்டவன். நான் எப்பவுமே சொல்ற ஒரு வார்த்தை, சரி கிருபையை விடுங்க. ஆமென். சங்கீதத்துல தாவீது ஒரு வார்த்தை 4வது சங்கீதத்துல சொல்ற, பக்தி உள்ளவனை கர்த்தர். இங்க இருக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் பக்தியா இருந்ததுனால தான் கர்த்தர் என்ன செலக்ட் பண்ணார்? நான் கை தூக்க மாட்டேன். அதான் நான் வேடிக்கை சொல்ல, அந்த தாவீது சொல்லுவா, இந்த தாவீது சொல்ல மாட்டேன். இந்த தாவீது பக்தியா இருந்ததுனால அல்ல அவர் கிருபை பாராட்டினது, என்னை தூக்கி எடுத்தது. நான் பாவியா இருந்தேன். ஹல்லேலூயா. தாவீதோ ஒரு இடத்துல அவரே சொல்றாரு, நான் தாயின் முளைப்பாலை உன் கையில், உன் பேரில் நம்பிக்கை. அப்ப பால் குடிச்சிட்டு இருக்கும் போதே அவர் மேலதான் நம்பிக்கையா இருக்கிறான். அப்படி வளர்ந்த தாவீது. அதனால அவர் சொல்லுவார், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கு. நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்தது பக்தியை பார்த்தல, பக்தியை மட்டும் பார்த்து இந்த பூமியில கர்த்தர் நம்மளை செலக்ட் பண்ணிருப்பார்னா நான் தைரியமா சொல்ல முடியும், இந்த சேர்ல நம்ம இல்ல எத்தனையோ பேர் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. நம்மை விட பக்தி உள்ளவர்கள் தேசத்தில் உண்டு. நம்மை விட பக்தி வைராக்கியம் காட்டுகிறவர்கள் தேசத்தில் உண்டு. சில நேரத்துல எல்லாம் ரோட் சைட்ல எல்லாம் பார்க்கும்போது, சிலரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஷேமா இருக்கும். அவங்க காட்டுற பக்தி எல்லாம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்குமானால் தேசம் என்னைக்கோ தேவரை அறிந்திருக்கும். நமக்கு எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு. அழகா சேர் போட்டு கொடுத்துருக்கிறாரு, சூப்பரா வந்து உட்கார்ந்து ஆமென். மீட்டிங் தொடங்கி பாதியில நம்ம வந்தாலும் போதும், ஆமென், முடியும் போது வந்தாலும் போதும் இல்ல. ஆமென். பாடினா என்ன, பாடாட்டா என்ன, கைத்தட்டினா என்ன, கைத்தட்டா என்ன, ஆராதிச்சா என்ன, ஆனா அவங்கெல்லாம் அப்படி கிடையாது.
வீட்டுல இருந்தே நடக்கத்துவாங்க செருப்பு போடாம பல கிலோமீட்டர். நம்மளை மட்டும் ஆண்டவர் இப்படி எல்லாம் கண்டிஷன் போட்டு, நீ இத்தனை கிலோமீட்டர் டெய்லி நடந்து வந்தாது என் சர்ச்சுக்குள்ள இடம் உண்டு மட்டும் ஒரு கண்டிஷன் போட்டா எத்தனை பேருங்க வருவாங்க? எல்லாத்தையும் லெகுவா. ஏன் இப்படி எப்படி எது லெகுவாச்சுன்னா, நான் நடக்க வேண்டிய இடத்துல அவர் எனக்காய் நடந்தார், நான் சுமக்க வேண்டியது அவர் எனக்காய் சுமந்தார், நான் பட வேண்டிய பாடுகளை அவர் எனக்காய் பட்டார். அதனால் இந்த பாக்கியம் எனக்கு கிடைத்ததுன்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி, இது எனக்கு கிடைத்த பாக்கியம். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட, சொல்லுங்க, உம்மழகான கண்கள், உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்ற. அழகான உம்மழகான கண்கள், சொல்லுங்க, அவருடைய கண்களில் கிடைத்த கிருபை, அவருடைய கண்களில் கிடைத்த தயவு. ஹல்லேலூயா, ஆமென். அவர் பார்த்து என்னை தெரிந்தெடுத்தார். இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு வார்த்தையை நான் அன்பா எச்சரிப்பா சொல்றேன். ஆமென். அவர் என்ன செலக்ட் பண்ணும்போது வேற யாருமே இந்த பூமியில் இல்லாததுனால தான் கர்த்தர் என்ன செலக்ட் பண்ணார் மட்டும் நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு நீங்க இந்த சேர்ல இருந்து ஆராதிக்கிறீங்கள, இந்த சேர்ல இருந்து ஆராதிக்க வேற ஆட்களை இல்லாததினாலதான் கர்த்தர் என்ன கொண்டு வந்த. நோ, என்னை விட 1000 பேர் இந்த பூமியில உண்டு. ஹல்லேலூயா. என்னை விட தகுதி உள்ள, திறமை உள்ள, பரிசுத்தமாய் வாழுகிற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த பூமியில் உண்டு. நான் உண்மை இல்லாதவனாய் இருந்தும் அவர் உண்மையுள்ளவராய் வந்து என்னை தெரிந்தெடுத்தார். இதுதாங்க தயவு, இதுதான் தயவு. ஆமென். அதனாலதான் நான் சொன்னேன், தாவீத தலையில அபிஷேகத்தை ஊத்துறதுக்கு முன்னாடி தாவீதுக்கு கண்ணில் எதை பார்க்க வைக்கிறார் தெரியுமா? ஆமா, எதை பார்க்க வைக்கிறார் தெரியுமா? 7 பேர் நிற்கிறத பார்க்க வைக்கிறார். சவுலுக்கு இப்படி காட்டல ஆண்டவர், ஆனா தாவீதுக்கு இந்த காட்சியை பார்க்க வச்சுட்டு தலையில அபிஷேகத்தை ஊத்துறார். என்ன அதை காட்டுறதுக்கு அடையாளம் என்ன? தாவீதே, நீ உன்னை விட்டா வேற ஆட்கள் இல்லாததினால் அல்ல உன் மேல அபிஷேகம் வந்தது. உன்னை விட 7 தகுதியானோர் தள்ளப்பட்ட இடத்துல தான் கர்த்தர் உன்னை கிருபையாய் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு முறை மேடையில் நின்று பேசும்போது இந்த நடுக்கத்தோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். டேவிட் சார், உன்னை விட எனக்கு ஆள் இல்லாததுனால அல்ல உன்னை இந்த மேடையில் நிறுத்தினது. ஆமே, உன்னை இந்த இடத்துல நிறுத்தணுங்கிறது என் திட்டமா இருந்ததுனால இன்னைக்கு நிறுத்தி வச்சு பேசிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. பல நேரத்தில் நாம நினைக்கிறது என்ன தெரியுமா? இந்த சர்ச்சில் நம்ம இல்லைன்னா ஆளே, அப்படி கிடையாது. ரட்சிக்கப்படுகிற ஜனத்தை கர்த்தர் சபையில கொண்டு வந்து நாம சேர்ந்தவர்கள் அல்ல, நாம் சேர்க்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. என்னை விட ஆட்களை இன்னைக்கு நம்மளை அறியாமல சில இடத்துல நம்ம தோணிரும், சில காரியங்கள் செய்யும் போது, ஆமா இந்த இடத்துல நான் என்ன விட்டா, இந்த இடத்துல என்ன விட்டா. நோ, நாம் இன்னைக்கு நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், நான் அதிகம் பிரயாசப்பட்டவன் தான் எல்லா அப்போஸ்தலரை விட, ஆனாலும் ஆகிலும் இது என் தகுதி பலன் ஒன்றுமல்ல, தேவ கிருபையே இது எனக்கு செய்தது. ஆமென். அவரால தான் நிக்கிறேன், அவரால தான் நிக்கிறேன், அவரால தான் நிக்கிறேன். அதனாலதான் ஒரு இடத்துல சொல்லுவார், பாவிகளில் பிரதான பாவியே நான். இந்த தயவை நினைக்கிறவங்க, இந்த தயவை நினைக்கிறவங்க, இந்த தயவை பெற்று கொண்டவர்கள் தான் நிலைத்திருப்பார்கள். இதை ருசிக்கணும். மேவி போசேத் என்று ஒருவன் இருந்தான் பாருங்க, யோனத்தானுடைய குமாரன். அவருடைய பிறப்பு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அவன் பிறந்து 5 வயதுல இருக்கும்போது சூழ்நிலை அப்படியே மாறுது. அரண்மனையில் பிறந்து வளர்ந்தவன். ஹல்லேலூயா. ராஜாவின் பிள்ளை என்ற அடையாளத்தில் வளர தொடங்கிறவன். இப்ப எல்லா சூழ்நிலை மாறி அவன் நிலை இப்ப எப்படி ஆகுதுன்னா, 2 கால்களும் முடவமாகிறது. எல்லாரும் அவன் குடும்பத்தில் கொல்லப்பட்ட போது, இவனை அவனுடைய தாதிமார் தூக்கிட்டு போகும்போது அவன் கீழே விழுந்து அவன் 2 கால்களும் உடைந்து இப்ப முடவனாக்கப்பட்டு அவன் லோதேபார் என்கிற இடத்தில் இப்பொழுது ஒரு வீட்டில் வசித்து கொண்டிருக்கிறான். அங்கே அவன் வளருகிறான். அவனுக்கு திருமணம் முடியுது, எல்லாம் முடியுது. ஆனாலும் இன்னொரு வீட்டில் இன்னொருத்தவங்களுடைய ஃபேவர்ல வளர்றான். ஆனா அவன் இப்படி வளர வேண்டியவன் அல்ல, ராஜகுமாரராய் வளர வேண்டியவன். ஆமென். ஒவ்வொரு நாளும் அவன் என்ன நினைச்சிருப்பான் தெரியுமா? சே, இப்படி நம்ம உயிரோடு இருக்கிறதற்கு
எல்லாரும் செத்த கூட்டத்தில் நானும் செத்திருந்திருக்கலாம். ஒரு நாள் கூட நினைச்சிருக்க மாட்டார் திரும்ப அந்த அரண்மனைக்கு நான் போவேன், அந்த அரண்மனைக்குள்ள எனக்கு திரும்ப ராஜகுமாரங்கிற பொசிஷன்ல நான் சேர்ல உட்காருவேன், இப்படி எல்லாம் நினைக்கவே இல்லை. ஆனால் ஒரு நாள் அரண்மனைக்குள்ள இருந்த தாவீது ராஜாவா இருக்கும்போது அவனுக்குள்ள ஒரு எண்ணம் தோணுச்சு. என்ன எண்ணம்னா, நான் யாருக்காவது தயவு காட்டணும், தயவு காட்டணும். இந்த தயவு காட்டணும், யாருக்கு காட்டலான்ற இருதயம் ஏங்கும் போது அவருடைய இருதயத்தில் யார் ஞாபகம் வர்றானா, யோனத்தான் ஞாபகம் வருகிறார். ஏன்னா யோனத்தான் சிநேகிதன், அவன் நேசித்தவன், மிகவும் அன்பு கூர்ந்தவன். அந்த யோனத்தானை நிமித்தம் சவுல் குடும்பத்தில் யாராவது உயிரோட இருக்கிறானா என்று கேட்கும்போது சீபா வந்து என்ன சொல்லுகிறான் தெரியுமா? இந்த வசனத்தை வாசிங்கள். 2 சாமுவேல் 9வது அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக 3வது வசனத்தை வாசிங்கள். தயை செய்யும்படிக்கு யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு பார்த்து இன்னும் முடமான, இங்க பாத்தீங்களா, சீபா உண்மையில என்ன சொல்லி இருக்கணும்? ஆமா ராஜாவே, யோனத்தானுக்கு ஒரு குமாரன் இருக்கிறான், அவன் பேர் மேவிபோசேத், அவன் லோதேபார்ல இருக்கிறான், இப்படி சொல்றதுக்கு பதிலா பேரை கூட சீபா சொல்லல. எப்படிதான் சொல்றானா, அவன் 2 கால்களும். இந்த உலகம் பொதுவாகவே நம்மை இன்னொருத்தங்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது நம்முடைய பெயரை சொல்றாங்களோ இல்லையா, நம்முடைய குறைய தான் சொல்லுவாங்க. உலகம் நம்முடைய குறையை பெரிதாய் பார்க்கும்போது பரலோகம் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறது. அல்லேலூயா. சீபா என்ன சொல்லிருக்கலாம்? மேவிபோசேத்னு ஒருத்தர் இருக்கிறா, இப்படி சொல்லிருக்கலாமே, அப்படி சொல்லல. ஏன் இப்ப இந்த குறையை எடுத்து சொல்றானா, ராஜா இப்ப இந்த கட்டளை, ஒரு அந்த அரண்மனைக்குள்ள ஒரு சட்டம் போட்டிருக்கிறார். என்ன சட்டம்னா, அவன் கால்கள் முடமான சப்பானிகள் ஒருவர் இந்த எல்லைக்குள்ள இருக்க கூடாது. எருசலேம் கோட்டையை பிடிக்கும்படியா ராஜா போகும்போது சுற்றி இருந்தவங்க சொல்ல, அங்க இருக்கிற சப்பானிகளே உம்மை தடுப்பார்கள் சொன்னதை கேட்டு அதையும் தாண்டி அந்த கோட்டையை அவன் பிடிக்கிறான். இந்த கோட்டையை பிடிச்சது ராஜா ஃபர்ஸ்ட் போட்ட கட்டளையே, சப்பானிகள் இந்த எல்லைக்குள்ளே வரக்கூடாது. இப்ப மேவிபோசேத்தின் நிலை எப்படின்னா, ஒருவேளை தயவு காட்டப்பட்டாலும் அந்த கோட்டைக்குள்ள போகணும்னா இந்த பிரமாணத்தை மீறி தான் போகணும். அப்ப இந்த பிரமாணத்தை மீறி இவனால இனி அந்த கோட்டைக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இப்பொழுது தாவீது ராஜா தயவு காட்டுறாரு பாருங்க. இந்த தயவுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இந்த தயவுனால இப்பொழுது மேவிபோசேத் கொண்டு வரப்படுகிறான். வழியில எத்தனையோ பேர் தடுத்திருப்பா, நீ சப்பானி, உன்னை இப்ப உள்ள போக முடியாது. ஆனா கொண்டு வரவங்க சொல்லி இருப்பாங்க, அவன் சப்பானி தான், பிரமாணம் அவனை உள்ள விடாதுதான். ஆனா ராஜாவின் தயவை தடுக்க யாருக்கு முடியாது. அந்த தயவு அவனை அரண்மனையில நிறுத்தும். இதே போலதான் பைபிள் பிரமாணத்தின்படி நாம் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள் என்று எபேசியர் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அந்நியர்கள் என்றும் வாக்குத்தத்தத்துக்கு புறம்பானவர்கள் என்றும் தேவனற்றவர்கள் என்றும் காணியாட்சிக்கு தூரமானவர்கள் என்றும் சொல்லப்பட்ட நாம் இன்றைக்கு அந்த பிரமாணத்தை தாண்டி இன்னைக்கு அவர் சமூகத்தில் இருக்கிறோனா, இதுதான் ராஜா காண்பித்த தயவு. ஹல்லேலூயா. இப்ப மேவிபோசேத் அரண்மனைக்குள்ள வருகிறான். என்னப்பா ரீசன்? உன் பலனா இல்ல, உன் அழகா இல்ல, உன் தகுதியா இல்ல, எதுவுமே இல்ல, ராஜா காண்பித்த தயவு. ஹல்லேலூயா. உள்ள வரும்போது மேவிபோசேத் எதை தான் நினைக்கிறான் தெரியுமா? இந்த அரண்மனைக்குள்ள, இந்த கோட்டைக்குள்ள நான் வர பாத்திரவான் அல்ல. எனவேதான் ராஜா பார்த்து, இப்ப ராஜா மேவிபோசேத்தை பார்த்தது, முடவனே அப்படி கூப்பிடல, அவனை பெயர் சொல்லி அழைக்கிறான், மேவிபோசேத்தே. இந்த வார்த்தை கேட்டதும் அவன் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். 6வது வசனத்தை வாசியுங்கள். தாவீதினிடத்தில் வந்ததும் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். 8வது வசனம், அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் தயை டேஸ்ட் பண்றான். இப்ப இந்த தயை நான் எதுக்காக இந்த பகுதி இப்ப எடுத்தேன்னா, இப்ப தயை பாராட்டப்பட்டு இந்த அரண்மனைக்குள்ள சமூகத்துல, ராஜா சமூகத்துல கொண்டு வரப்பட்டதும் ராஜா சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். 7வது வசனத்தை வாசிங்கள். நிச்சயமா உனக்கு தயை செய்து
சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். இந்த வார்த்தை நல்ல, நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பா என்றார். நல்ல கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தயை பாராட்டப்பட்ட மேவிபோசேத்துக்கு ராஜா சொல்லுகிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நித்தமும் என் பந்தியில நீ அப்பம். அது நமக்கு புரியும்படி சொல்லணும்னா, டெய்லி நான் உன்னை என் முன்னாடி பார்க்கணும். நீ தயவு பாராட்டப்பட்டவன், நீ தயவால் கொண்டு வரப்பட்டவன். இனி நான் டெய்லி உன்னை என் முன்னாடி பார்க்கணும். நான் இன்னைக்கு எடுத்த செய்தியோடு இதை ஒப்பிட்டு சொல்றேன். நீ எப்பவுமே எனக்குள்ளதான் நிலைத்திருக்கணும். அப்ப தயவை நினைக்கிறவங்க எதுல கவனம் செலுத்துவாங்க? நிலைத்திருப்பதில். இன்னைக்கு ஆண்டவரோடு நிலைத்திருக்கிற அனுபவம் என் லைஃப்ல இல்லைன்னா நான் எதை மறக்கிறேன் தெரியுமா? தேவன் காண்பித்த தயவை. அதுதான் ரோமர் 11 வாசிக்க கேட்டோம். நீ அந்த தயவில் நிலைத்திருப்பாயானால், நீ நிலைத்திருக்கலன்னா, அந்த தயவை நீ மறக்கலன்னா, நீயும் வெட்டுண்டு போவாய். ஏன் மேவிபோசேத்தே, உனக்கு எல்லாம் தந்துறேன், நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ அப்படி சொல்லி விட வேண்டியதான் இல்ல. தயவு பாராட்டப்பட்டவன் நித்தமும் அவரோடு நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த அனுபவம் என் லைஃப்ல இல்லை என்றால், இந்த பகல் நேரத்தில் சபைக்கு ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஃப்ரூட்ஃபுல் லைஃப் வாழ்றதற்கு, ஆமென், கனியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த கொடி செடியில் நிலைத்திருக்க வேண்டும். திரும்ப நான் சொன்ன வார்த்தை எடுத்து சொல்றேன். கொடி இல்லாமல் செடி நின்றோம், செடி இல்லாமல் இந்த கொடிக்கு நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப நிலைத்திருக்கிறவர்கள் தான் கனி கொடுப்பார்கள். இரண்டாவது என்ன செய்ய வேண்டும்? யோவான் 15வது அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களை வாசியுங்கள். அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொல்லும் உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப முதலாவது கனி கொடுக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவரில் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் கனி உண்டாகும் என்கிற நம்பிக்கையே உண்டாகும். இரண்டாவது, அங்கே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, கனி கொடுக்கிற கொடிகள் என்ன செய்யப்படுமாம்? சுத்திகரிக்கப்பட்டு கொண்டிருக்கும். ஆமென். அப்ப நாளுக்கு நாள் என் வாழ்க்கை எதை நோக்கி போக வேண்டும் என்றால் சுத்தமாக்கப்படுகிற அனுபவம். சத்தமா ஆமென் சொல்லுங்க. பிரித்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகளிடத்தில், இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் கர்த்தர் மோசேயை கொண்டு சொன்ன வார்த்தையே, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் இருக்க கடவர்கள். நம்ம வாழ்க்கையில டெய்லி இந்த பரிசுத்த அனுபவம் ரொம்ப ரொம்ப அவசியம். கிறிஸ்டியன் லைஃப் ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப். அந்த ஃப்ரூட்ஃபுல் லைஃபா நான் மாறணும்னா கிறிஸ்டியன் லைஃப் என்னைக்குமே ஹோலிஃபுல் லைஃபா மாறணும். ஹோலினஸா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. காரணம், நம்மை தெரிந்தெடுத்தவரும் நம்மை ரட்சித்தவரும் நாம் வாசம் பண்ண போகிறவரும் ஆகிய நம்முடைய ஆண்டவர், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு இணையா யாரும் இந்த பூமியில் இல்லை. அவர் எல்லாத்தையும் தாங்குவார், எல்லாத்தையும் சகிப்பார். ஆனா அசுத்தத்தை அவரால் தாங்கவே முடியாது, பார்க்கவே மாட்டார். பைபிள் சொல்லுகிறது, அவர் அசுத்தத்தை காணக்கூடாத சுத்த கண்ணனா இருக்கிறார். எனவே டெய்லி சுத்திகரிப்பு. அதனால இயேசு என்ன செய்கிறாரா? இந்த கொடி இன்னும் அதிக கனிகளை கொடுப்பதற்காக அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்ப என் லைஃப் டெய்லி எதற்கு பிரயாசப்படணும்னா சுத்திகரிப்புக்கு. ஆமே, ஒரு தேவ பிள்ளை டெய்லி இதை ஆராயணும். ஆமா, உண்மையிலேயே என் வாழ்க்கை கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறது அல்லது நான் கனியுள்ள வாழ்க்கையை வாழ்கிறேன் என்பதை எப்படி நான் அறிந்து கொள்ளலாம்னா, சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்றேன். நேற்றைக்கு நான் பரிசுத்தமா வாழ்ந்ததை விட இன்னைக்கு இன்னும் நான் பரிசுத்தத்தில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பேன். என் நினைவுகள் ஒரே நாளில் மொத்தமான என்ன பரிசுத்தம் என் லைஃப்ல உண்டாகுமான்னு கேட்டால் அது கண்டிப்பா கிடையாது. காரணம், இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது. நாம் பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கையின் கடைசி வரையிலும் நாம் சுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டியது மிக 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 அவசியம். வாழ்க்கை சுத்தமாக்கப்படணும். ஏன்னா நம்மை தெரிந்தெடுத்தவரும் நம்மை நடத்துகிறவரும் நம்மை சேர்க்க வரப்போகிறவரும் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், அன்பு உள்ளவர், எல்லாம் சரி. ஆனால் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவருடைய பரிசுத்தத்திற்கு அதனாலதான் சொல்றாரு, எனக்கு ஏற்ற பரிசுத்தம். நம்ம பொதுவாகவே
கொஞ்சம் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்ததும் அந்த பரிசுத்தத்தை யார் கூட கம்பேர் பண்ணுவோம் தெரியுமா? நம்ம கூட இந்த ஆராதிப்பாங்க பாருங்க, இவங்க கூட கம்பேர் பண்ணுவோம். அல்லது நம்ம கூட யாராவது டிராவல் பண்ணுவாங்க பாருங்க, அவங்க கூட கம்பேர் பண்ணுவோம். பரவாயில்ல, இவங்க லைஃபை விட நான் பரிசுத்தமா தான் இருக்கிறேன். அது பரிசேயன் செய்தது போல ஆலயத்தில் ஜெபிச்சுட்டு இருக்கிறான். ஆண்டவரே, ஒரு நாள் நான் ஒரு வாரத்தில் நான் 2 தரம் உபவாசிக்கிறேன், தானம் பண்றேன், அது செய்யறேன், இது செய்யறேன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். இப்பதான் ஒரு ஆயக்காரன் வந்து வாசல்ல நின்று ஜெபிச்சுட்டு இருக்கிறான். தன் பாவத்தை அறிக்கையிட்டு தலையை கூட நிமிர்க்க முடியாம தலை குனிந்து அர்ப்பணிச்சு ஜெபிச்சுட்டு இருக்கும் போது இந்த பரிசை என்ன செய்கிறான்? தன் பரிசுத்த வாழ்க்கையை அவனுடைய வாழ்க்கை கூட கம்பேர் பண்றான். ஆமென். அதுவரை ஜெபத்தை கேட்டுட்டு இருந்த ஆண்டவர் இப்படி கம்பேர் பண்ணதும் அவன்கிட்ட இருந்து எழும்பி அவன் கிட்ட போயிட்டார். சொல்றார், அவன் அல்ல இவனே அப்படின்ட்டாரு. அவன் அல்ல இவனேன்னு சொல்றாருன்னா இப்ப அவர் எங்க இருக்கிறார் தெரியுமா? அவன்கிட்ட இல்ல, இந்த ஆயக்காரர். அவன் தன்னை தாழ்த்துகிற, ஆண்டவரே வாழ்க்கை பரிசுத்தம் இல்லப்பா, இன்னும் சுத்திகரிக்கிற, விட்டு கொடுக்க, தன்னை வெறுமையாக்குகிற. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, ஆமென், மனுஷர்களுக்கு ஏற்ற பரிசுத்தம் அல்ல, எனக்கு ஏற்ற பரிசுத்தராயிருங்கள். டெய்லி சுத்திகரிக்க. எந்த கொடி ரொம்ப சுத்திகரிக்கப்படுதோ அந்த கொடியில் நிச்சயம் ஆமென் கனிகளை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ சுத்தமாக்கப்படுவதற்கு என்ன செய்கிறாரா? அதுதான் 3வது வசனத்திலே வாசிக்க கேட்டோம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே. இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. உபதேசம் என்பது சத்தியம் அல்லது கர்த்தருடைய வசனம். நான் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தினாலே என்றல்ல, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசம். உபதேசம் என்பது நாம் நடக்க வேண்டிய வழிகள், கிறிஸ்து நம்மை நடத்த வேண்டிய வழிகள். அதுதான் உபதேசமாய் கர்த்தர் சீஷர்களை கொண்டு ஆமென் ஜனத்திற்கு அறிவிக்கிறார். ஆமென். தீத்து 3வது அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 4 முதல் 8 வசனங்களை வாசியுங்கள். 4 முதல் 8 வசனங்கள். நம்மை ரட்சித்தார். இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த வார்த்தை உண்மை உள்ளது. விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி திட்டமாய் போதித்து விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனம் உள்ளவைகள். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு மொழிபெயர்ப்பில் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் ஆண்டவருடைய உபதேசம் என்று. என்ன உபதேசம் இங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது? முதல்ல ரட்சிப்பு, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற வேண்டியது, அது கிறிஸ்துவின் உபதேசம். 2 மறு ஜென்மம் முழுக்கு, அதாவது ஞானஸ்நானம், கிறிஸ்துவோடு பண்ணுகிற உடன்படிக்கை, இது அவர் வைத்த உபதேசம். இது ஒரு சபையின் கட்டளை அல்ல, அல்லது இது ஒரு சபையின் விதிமுறை அல்ல, இது பரலோகம் நமக்கு காண்பித்த உபதேசம். எனவேதான் இவைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து வெறுமையாய் வாயில் சொல்லிவிடாமல் அவர் இதை ஒவ்வொன்றையும் நமக்காய் செய்து காண்பித்திருக்கிறார். கனி கொடுக்கிறவர்கள் இந்த உபதேசத்தின் வழியாய் நடக்கணும், ரட்சிப்புக்குள்ள வரணும், அடுத்து உடன்படிக்கைக்கு தங்களை ஒப்பு கொடுக்கணும். அதுதான் ஞானஸ்நான உடன்படிக்கை. இன்னும் காலத்தை தாமதித்துக் கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே, ஒரு காரியத்தை தெளிவாய் அறிந்து கொள்ளுங்கள். இந்த உடன்படிக்கையில் பங்கு இல்லாமல் எனக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆமென். வரலையே? ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கையில் நான் பங்கு கொள்ளாமல், ஆமென். நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கும் போது தூதர்கள் பாடினார்கள், உன்னத தேவனுக்கு மகிமை என்று சொல்லி, பூமியில சமாதானம் என்று சொல்லி பாடினார்கள். 30வது வயது வரையிலும் தூதர்கள் தான் பல இடத்துல வந்து பாடி இருப்பாங்க, பேசியிருப்பாங்க. ஆனா 30வது வயது வரையில யார் இன்னும் சத்தம் கொடுக்கல தெரியுமா? பிதா இன்னும் சத்தம் கொடுக்கல. எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க, ஹே உன் தகப்பன் யார், உன் தகப்பன் யாருன்னு அந்த இயேசுவை பார்த்து இந்த பூமியில் எத்தனை பேர்? பிதா ஒரு வார்த்தை கூட சொல்லல, அமைதியா இருக்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்து இப்பொழுது யோவானிடத்தில் வந்து ஞானஸ்நானம் எடுத்து அவர் கரையேறும் போது வானம் திறக்கப்பட்டு பரிசுத்தாவியான புறாவடியில் வந்து இறங்கின போது ஒரு சத்தம் உண்டாகிறது, இவர் என்னுடைய. ரட்சிக்கப்பட்டதும் எனக்கு பரலோகத்தை குறித்த நிச்சயம் உண்டாகும்.
ஆனா பரலோக உரிமை வேணும்னா இந்த உடன்படிக்கையில நான் பங்கு கொள்ளணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து காண்பித்து தர இந்த உடன்படிக்கைக்கு பங்கு கொண்டதும். அதனாலதான் யோவான் கிட்ட வந்து சொல்லுவோம், யோவான் தடுக்கிறார், ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு சொல்லும் போது, இல்லப்பா இப்படி எல்லா நீதியை நிறைவேற்ற வேண்டியது நமக்குன்னு சொல்லும் போது அதுல யாரும் இன்க்ளூடாரா தெரியுமா? யோவானோ. அந்த வசனத்தை நம்ம இன்னைக்கு படிக்கும் போது அதுல யாரும் இன்க்ளூடாரோ தெரியுமா? நானும் நீங்களும். அப்ப இயேசுவோடு இணைய விரும்புறவங்க, இயேசுவை சந்திக்க விரும்புறவங்க, இயேசுவோடு கூட அங்க போய் உட்கார விரும்புகிறவர்கள் இந்த உபதேசத்தை நடந்துதான் ஆகணும். எனவே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டுடைய வருகை மிக மிக சமீபமா இருக்கிறது. இந்த உடன்படிக்கையில் பங்கு கொள்ளாமல் என்னால் அதை சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. இது புதிய ஏற்பாட்டு காலத்தில் மாத்திரமல்ல கர்த்தர் வைத்தது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதை வச்சிருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வந்தார்ல ஆண்டவர். அவன் கானானுக்கு போகிற வழிகள் சமீபமாய் பல வழிகள் இருந்தது. கர்த்தர் அப்படி கொண்டு போகாமல், பைபிள் அழகாய் சொல்லப்படுகிறது, மேகத்திற்கு கீழாய் வைத்து அவர்களை சமுத்திர வழியாய் சுற்றி நடக்க பண்ணினார் என்று. எதுக்கு இப்படி ஒரு சமுத்திர பாதை? ஏன் இந்த சமுத்திரத்துக்குள்ள இறங்கி ஏற வைக்கிறார்? நம்ம எல்லாருமே கேட்ட ஒரு வார்த்தை சொல்லுவோம், இன்று கண்ட எகிப்தியனை. அவன் எகிப்தியர்களை அழிக்கிறதற்காக, எகிப்தின் சேனையை அழிப்பதற்காக. இது நம்முடைய பார்வைக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டில் பவுலை கொண்டு எழுதும் போது 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 10, 1, 2, 3. பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்கு கீழ் இருந்தார்கள். இந்த வார்த்தை நல்ல, எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஏன் இந்த சமுத்திரத்துல இறங்கி ஏற வைக்கிறார்னா அது ஞான ஸ்நானத்துக்கு அடையாளம். எப்படி நாம தண்ணியில இறங்கி ஏறுகிறோமோ அதே போல கர்த்தர் சமுத்திரத்துல இறங்கி ஏற வைக்கிறார். வேற வழிகள் உண்டு, ஆனா கர்த்தர் அப்படி கொண்டு போக மாட்டார். பரலோகத்துக்கு போகிற ஒரே வழிதான், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான். யோவான் 3:5 சொல்லுகிறார். அதுல கூட தெளிவா ஆண்டவர் எவ்வளவு கிளியரா சொல்றார் பாருங்க, பரலோகத்துக்கு எப்படி போகணும். அவன் கேட்கும் போது யோவான் 3:3 சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அதாவது அவனுக்கு பரலோகம் கண்ணுக்கே தெரியாதுன்றார், கண்ணுக்கே தெரியாது. அப்ப மறுபடி பிறக்கும் போது எனக்கு என்ன தெரியுது? பரலோகம் இருக்குதுன்னு தெரியுது. ஆனா பரலோகம் இருக்குதுன்னு தெரிகிறது அல்ல விஷயம், நான் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கணும், இதுதான் விஷயம். அதுக்கு என்ன செய்யணும்? அதுதான் 5வது வசனத்துல சொல்றார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க. அப்ப காண்பதற்கு மறுபடி பிறக்கணும், பிரவேசிக்க நான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். ஆமென். இதை நான் இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நம்ம வேர்ல்டுல, உலகத்தில் அமெரிக்கான்னு ஒரு கண்ட்ரி இருக்குதா? 4 பேருக்கு தான் தெரியுது. ஆமா, அமெரிக்கா இருக்குதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? எதனால தெரியும் நமக்கு? நம்ம போவே இல்லையே. ஏன் தெரியும்? நம்ம பிறந்ததுனால, இந்த பூமியில நம்ம பிறந்ததுனால நமக்கு என்ன தெரியுது? அமெரிக்கான்னு ஒரு கண்ட்ரி இருக்குதுன்னு தெரியுது. இருக்குதுன்னு தெரிஞ்சு என்னால் அங்க போக முடியுமா? அங்க போகணும்னா சில ப்ராசஸ் இருக்கு. என்ன ப்ராசஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? முதல்ல உயிர் இருக்கும். நான் இந்த பூமியில பிறந்ததுனால எனக்கு அமெரிக்கா இருக்குதுன்னு தெரியுது. இதே போல நான் திரும்ப மறுபடியும் பிறக்கும் போது, ரட்சிக்கப்படும் போது எனக்கு பரலோகம் இருக்குது தெரியுது. இனி அதுக்குள்ள பிரவேசிக்கணும்னா எனக்கு பாஸ்போர்ட் வேணும், அடுத்து விசா வேணும். இந்த 2 இருந்தா போயிடலாமா? டிக்கெட் வேணும். இது 3 இருந்து அந்த கவர்மெண்ட் ஓகே சொல்லிச்சுன்னா எனக்கு அங்க இதே போலதான் நான் மறுபடியும் பிறக்கும் போது பரலோகம் இருப்பது தெரியும். ஆனா அங்க போகணும்னா எப்படி பாஸ்போர்ட், விசா, டிக்கெட் தேவையோ அதே போல கர்த்தரோடு உடன்படிக்கை, ஆவியானுடைய அபிஷேகம், பரிசுத்த வாழ்க்கை, இது மிக 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 அவசியம்.
இதுதான் கர்த்தர் உபதேசமா எழுதி வைக்கிறார். பல நேரத்துல நம்ம வாக்குத்தத்தத்தை இறுக பிடிக்கிறோம். என் லைஃப்ல வாக்குத்தத்தம் நிறைவேறணும், என் குடும்பத்துல எஸ், எல்லாருக்கும் இது தேவை. வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்றுதான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அது ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆனால் வாக்குத்தத்தங்களினால் அல்ல அங்க போவது, அவர் சொல்லுகிற உபதேசத்தினால சுத்திகரிக்கப்படுகிறோம். இந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படியும். அதுதான் தீத்துவை கொண்டு எழுதுகிறார். இதை போய் நீங்கள் பிரீச் பண்ணுங்க, இத சபைக்கு சொல்லு, இத ஜனத்திற்கு சொல்லு. ரட்சிக்கப்பட்டு முழு ஜென்ம முழுக்கினால் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று மனுஷர்களுக்குள்ளே நற்கிரியைகளை செய்கிறவர்களா? சிலருக்கு இந்த 3 கிடைச்சுனா போதும், அதுக்கு பிறகு அவங்க எப்படி வேணாலும் வாழ்ந்த பரலோகத்து. அப்படி கிடையாது. இந்த 3ம் அவசியம். அதன் பிறகு ஒரு பரிசுத்த வாழ்க்கை. இந்த பூமியில் வாழுகிறது வரையிலும் ஒரு கரை திரையற்ற வாழ்க்கை. அதுதான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு கனி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. இந்த பூமியிலே கர்த்தர் அதற்காக தான் இன்னும் ஜீவனை தந்து வைத்திருக்கிறார். அவர் விரும்புகிற வாழ்க்கை, அவர் விரும்புகிற வாழ்க்கை. அப்ப சுத்திகரிக்கப்பட அவருடைய உபதேசம். இந்த வேதத்தில் ஆயிரக்கணக்கு வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அதையும் தாண்டி கர்த்தருடைய உபதேசங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நான் எப்படி நடக்கணும், நான் எந்த பாதையில போனோம், எது எனக்கு சரி, எது எனக்கு தவறு, எதை நான் செய்யணும், எதை நான் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் மேல ஆவியானவர் நம்மை போதித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். எனவே தான் ஒரு ஹோலி ஸ்பிரிட்டுடைய அனுபவம், அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை சபையார் பெற்றுக்கொள்ளணும். ஒருவரும் அதை இழந்துடக்கூடாது. கண்டிப்பா எல்லாரும் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு கிடந்திருக்கிறார். இந்த வயசுல தான் ஊற்றுவேன் கர்த்தர் சொல்லல. சின்ன பிள்ளைங்க கேட்டாலும் கர்த்தர் ஊற்றுவார், வாலிபர்கள் கேட்டாலும் ஊற்றுவார், பெரியவர்கள் கேட்டாலும் ஊற்றுவார். ஆமாம். பரிசுத்த ஆவியை பெறுவதில் மட்டும் சோர்ந்துடாதீங்க. இன்னும் கேளுங்க, கிடைக்கலன்னா கேளுங்க. ஆமென். ஆவியானவர் என்ன செய்கிறார்னா, வெறும் அந்நிய பாஷை பேசுவதற்காக மாத்திரமல்ல. அந்நிய பாஷை கிடையாது என்று சொல்லவில்லை. அந்நிய பாஷை உண்டு, அது நமக்கு தேவை. அது நமக்கு பக்தி விருத்தியை உண்டு பண்ணும். அது பரலோகத்தோட ரகசியத்தை பேச வைக்கும். அநேகர் அந்நிய பாஷை பேசுறதுனால அநேக விடுதலை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனா அந்நிய பாஷை பேசுவதற்காக மாத்திரம் என்றுதான் இன்னைக்கு அநேகர் நினைக்கிறார்கள். இல்ல இல்ல இல்ல. ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது பைபிள் சொல்லுகிறது, அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளேயும். ஆமென். ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்றார். ஆவியானவர் உன்னை எப்படி கைட் பண்ணுவார் தெரியுமா? எங்கேயோ கைட் பண்ண மாட்டார், சகல சத்தியத்திற்குள்ள. யார் சத்தியம்? இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற. ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது எப்படி நடத்துவார்? சகல சத்தியத்தில். யார் சத்தியம்? இயேசுவே. அப்ப ஒரே லைன்ல சொல்லணும்னா, ஆவியானவர் என்ன செய்வார் தெரியுமா? என்னை இயேசுவாகிய சத்தியத்திற்குள் நடத்தி பிதாவாகிய தேவனிடத்தில் என்னை கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. எனவே ஹோலி ஸ்பிரிட் கண்டிப்பா இதுவரை பெறாத தேவ பிள்ளைகள் அதற்காய் ஏங்குங்கள், அதற்காய் கதறுங்கள். என்னென்ன காரியத்திற்கெல்லாமோ நாம் உபவாசமிட்டு ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவி நிறைவுக்காக கதறுங்கள். பெற்றுக்கொண்டவர்கள் அந்த ஆவியை அவித்து போடாதபடி அது உங்களுக்குள்ளே அனல் மூட்டி எழுப்புங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நற்பொருளை பரிசுத்த ஆவியினால் காத்துக்கொள்ளுங்கள் என்று பவுலை கொண்டு கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப உபதேசம் அவர் சுத்திகரிக்கிறார். உபதேசம், நான் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாக்கப்படுகிறீர்கள். 3வது, கனி கொடுக்க என்ன செய்ய வேண்டும்? அவை ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி மட்டும் நான் செபிக்க விரும்புகிறேன். இவைகளை சொல்லிவிட்டு கீழே ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 15வது வசனத்தை வாசியுங்கள். சொல்லுகிறதில்லை, மாறாய் 14வது வசனம், யாவையும் நீங்கள் செய்வீர்கள் ஆனால் சிநேகிதராய் இருப்பீர்கள் என்றார். இதுவரை சீஷர்களாய் பார்த்தார், ஊழியக்காரர்களாய் பார்த்தார். ஆனா கனியுள்ள வாழ்க்கை என்று வரும்போது இயேசு சீஷர்களை பார்த்து சொல்றார், நீ எப்படி வாழணும் தெரியுமா? சிநேகிதனாய் வாழணும். சிநேகிதனுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? சிநேகிதன் தன் சிநேகிதனுக்காக நிற்பான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் இரவு ஜெபத்தை குறித்து ஆண்டவர் சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கும் போது ஒரு உவமையை எடுத்து சொல்லுவார். அந்த உவமை எதை குறித்து சொல்லுவார் என்றால், சிநேகிதனை வைத்து சொல்லுவார். லூக்கா 10வது அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 11வது அதிகாரம். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது 5வது வசனத்திலிருந்து வாசியுங்கள்.
பின்னும் அவர் அவர்களை நோக்கினா இன்னும் அந்த ஜெபம் முடியல. நாம பல நேரத்துல அந்த வார்த்தையை ஜெபத்தோட முடிச்சிருவோம். ஆனா பைபிள் எடுத்து பின்னும் அவர் சீஷர்களை நோக்கி, இது வாசிங்க. உங்களில் ஒருவன் பாதி ராத்திரியில போய் என்னிடத்தில் ஒன்றுமில்லை, 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும், போதும். இப்ப இந்த சிநேகிதன் பாதி ராத்திரியில இன்னொரு சிநேகிதன் கதவை தட்டுவதற்கு ரீசன் என்னன்னா, தன் காரியம் சந்திக்கப்பட அல்ல, தன் வீட்டில் வந்த இன்னொரு சிநேகிதன் காரியம் சந்திக்கப்படுவதற்காக. கனியுள்ள வாழ்க்கை வாழ விரும்புகிறவர்கள், அவர்கள் வாழ்க்கையில வெளிப்படுகிறது என்ன காரியம் தெரியுமா? ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்ற, நீங்க இனி என் சிநேகிதர் அப்படின்றார். இங்க இந்த வார்த்தையை சேர்த்து வைத்து சொல்லுகிறேன். அப்ப சிநேகிதனுடைய வேலை என்ன தெரியுமா? தனக்காக வாழுவதை விரும்புவதை விட அந்த சிநேகிதனுக்காக வாழ விரும்புவான். அவருடைய விருப்பம் எதுவோ, அவருடைய எண்ணம் எதுவோ, அவருடைய ஏக்கம் எதுவோ, அதை இந்த தேசத்துல நிறைவேற்றுவதுதான் அவனுக்கு ஏக்கமாயிருக்கும். அப்படின்னா அடுத்த கேள்வி கேட்கலாம், நான் அவருக்காக வாழ்ந்த என் காரியத்தை யாரு பார்த்துப்பா? இந்த ஜபத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த சிநேகிதன் ராத்திரி போய் சிநேகிதன் கதவை தட்டுறது தனக்காக அல்ல, தன் சிநேகிதனுக்காக தான் தட்டுறான். உடனே கொடுக்கல, எழும்பி நான் இப்பொழுது தர முடியாது அப்படிதான் சொல்றேன். உண்மையிலே கொடுக்க கூடாதுங்கிறது உள்ள இருக்கிற சிநேகிதனுக்கு விருப்பமானால் என்ன சொல்லியிருக்கணும்? என்கிட்ட இல்லைன்னு சொல்லி அனுப்பியிருக்கணும். அப்போ உள்ள இருக்கிற சிநேகிதனுக்கு ஒரு ஆசை இருக்கு, எப்படியாவது எடுத்து கொடுக்கணும். ஆனா ஏன் இப்ப கொடுக்கலன்னா, இப்ப கொடுத்து அவன் தட்டுறதை ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுவான். அந்த சிநேகிதனுக்கு ஆசை, நீ இன்னும் தட்டணும், இன்னும் நீ கதவை தட்டணும். அவன் தட்ட 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 என்ன நடக்குதுன்னா, கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு வேண்டியதை கொடுத்து அனுப்புனானா. வேண்டியதை கொடுத்து அனுப்புறானா. அவன் கேட்டது 3 அப்பந்தான், ஆனா அவனுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து அனுப்புறானா. அவன் கேட்டது மட்டும் இல்ல, அவன் கேட்டதுக்கு அதிகமானதை அவன் வாழ்க்கையில செய்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஒரு வார்த்தையை நான் தைரியமா சபைக்கு சொல்லுகிறேன். அவர் விருப்பத்தை நீங்க நிறைவேற்றி பாருங்க, உங்க விருப்பத்தை அவர் தானாய் நிறைவேற்றுவார். பேதுரு அவருக்காக தன் படகை விட்டு கொடுத்ததும் கொஞ்ச நேரத்துல பேதுரும் படகை கர்த்தர் நிரப்புறார். அவன் படகு மட்டுமா நிரப்பினார்? அவன் சைகை காட்டுறா, வாங்கயா, எல்லார் படகும் வருது, அவன் சிநேகிதன் படகு வருது. அவன் படகு மட்டுமல்ல, அவன் சிநேகிதன் படகும் நிரம்புகிறது. ஆமை. ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் எடுத்து வைத்து நான் சொல்லி முடிக்கிறேன். சிநேகிதன் என்று சொல்லும் போதே பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சிநேகிதனாய் அழைத்த ஒரு பாத்திரம் உண்டு. யாரு? ஆபிரகாம். ஆபிரகாமின் சிநேகிதன் அப்படின்றார். ஆபிரகாமின் சிநேகிதன். இந்த சிநேகிதனாய் ஆபிரகாமை பார்க்கிறதற்கு ரீசன், அந்த ஆபிரகாமை குறித்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்றார். அப்ப சிநேகிதனுக்கு முன்னாடி எதுவும் மறைக்க மாட்டார். இப்படி இந்த சிநேகிதனாகிய ஆபிரகாம் செய்த காரியம் என்ன? 18வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது, நமக்கு தெரியும். இப்பொழுது சோதோமை அழிக்கிறதற்காக மூவராய் அவர் இந்த பூமியில இறங்கி அவர் அழிக்க போகிறதற்கு முன்பாக இப்பொழுது ஆபிரகாமை வந்து சந்திக்கிறார். இந்த ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சிநேகிதனிடத்தில் வெளிப்படுகிற கிரியை. ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, 2வது வசனத்தை வாசிங்கள். எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொண்டு வரட்டும், கொண்டிருங்கள். 5வது வசனம். போகலாம், இதற்காகவே அடியேனிடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடியே செய் என்றார். இந்த பகுதி எல்லாருக்குமே தெரிந்த பகுதி. சோதோமை அழிப்பதற்கு முன்பாக இப்பொழுது ஆபிரகாமை வந்து சந்திக்கிறார். ஆபிரகாமை ஃபர்ஸ்ட் டைமா ஆண்டவர் டைரக்டா மீட் பண்றார். 12வது அதிகாரத்தில் பேச துவங்கின ஆண்டவர் 75வது வயதுல பேச துவங்கினார். அவர் என்ன சொல்லி கூப்பிடுறாருன்னா, உன் சந்ததியை திரளாய் பெருக பண்ணுவேன், நான் உன்னை ஆசீர்வாதமாக்குவேன், இப்படி சொல்லி தான் கூப்பிட்டுட்டு வரார்.
இப்பொழுது இந்த சம்பவம் நடக்கும்போது ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு தெரியுமா? 99 வயது. 24 வருஷம் ஆயிடுச்சு. 24 வருஷத்துல ஆபிரகாம் இதுவரை அவருடைய சத்தத்தை தான் கேட்கிறான். ஃபர்ஸ்ட் டைமா ஆண்டவரை பார்க்கிறான். 24 வருஷம் ஆண்டவர் அவனை நம்ப வச்சு கொண்டு வந்தார். என்ன நம்ப வச்சு? நான் உன்னை பெருக பண்ணுவேன், நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை மணல தணலை போல பெருக பண்ணுவேன். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப உங்கள யாருக்கே ஒரு ஆளை நீங்க ஒரு காரியத்தை நீங்க கேட்கல, ஆனா அந்த காரியத்தை நான் அறிஞ்சு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி, சிஸ்டர், பிரதர், இந்த காரியத்தை நான் பார்த்துக்கிறேன், நான் உங்களுக்கு செய்வேன். இதுவரை நீங்க என்ன பார்த்தது கிடையாது, ஆனா ஃபோன் பண்ணி உங்களை நம்ப வைக்கிறேன். நம்ப வச்சு 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது. எப்பெல்லாம் நீங்க ஃபோன் பண்றீங்களோ நான் சொல்றேன், நான் பார்த்துக்கிறேன் பிரதர், நான் பார்த்துக்கிறேன் சிஸ்டர், இப்படி நம்ப வச்சு ஃபோன்ல சத்தம் மட்டும் கேட்டுட்டு இருந்த நீங்க ஒரு நாள் என்ன பார்த்துட்டீங்க. நான் இதுவரை அதை செய்யலை. ஒரு நாள் நீங்க என்ன பார்த்துட்டீங்க. அது ஒரு 24 வருஷம் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். 24 வருஷம் தாண்டி நீங்க என்ன பார்க்கும்போது என்ன செய்வீங்க? ஹலோ, நீங்க இருக்கிறத பார்த்தா நாங்க ஒண்ணுமே செய்ய மாட்டோம் பிரதர். என்ன செய்வோம்? சட்டையை பிடிக்க மாட்டீங்க, கழுத்தை பிடிக்க மாட்டீங்க. இங்க வாரம் நான் கேட்டேன் அவன்கிட்ட, எனக்கு இதை செய்யணும் அவன்கிட்ட கேட்டேனா, நீரா என்னை கூப்பிட்டு சும்மா இருந்த என்ன நம்ப வச்சு நான் அந்த விஷயம் வேண்டான் தான் இருந்தேன். இது என் லைஃப்ல நடக்காதுன்னு தானே இருந்தேன். என்ன கூப்பிட்டு நீ வா, நான் உன்னை பெருக பண்ணுவேன். நான் கேட்டேன் ஆண்டவரே, என்ன சும்மா இருந்த என்னையும் என் மனைவியை கூப்பிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொல்லி நானும் விட்டுட்டு வந்தேன். 24 வருஷம் ஆச்சு. சொல்லிட்டு தான் இருக்கிறீங்களே தவிர உண்மையிலே ஆபிரகாம் இப்படி பார்த்ததும் போய் கேட்டிருக்கணும். போய் ஆண்டவரே வாங்க, உங்களை தான் தேடிட்டு இருந்தேன், வாங்க வாருமையா போதகரை வாங்க, வந்து உட்கார வச்சு இன்னைக்கு நீங்க செய்யாம நான் உங்களை விட மாட்டேன் இப்படி சொல்லி இருக்கணும். ஆனா ஆபிரகாம், நீங்க இதை படிச்சீங்கன்னா ஒரு இடத்துல கூட நீங்க என்கிட்ட இப்படி சொன்னீங்கல்ல, எங்க செஞ்சீங்க இப்படி கேட்கல. மாறை அவர் உட்கார வைக்கிறார், அவர் இருதயத்தை திடப்படுத்துறார். ஆபிரகாம் சொல்றார், நீங்க இப்ப வந்தது எதுக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன திடப்படுத்த அல்ல, நான் உங்களை திடப்படுத்த. இதுதான் சிநேகிதன். சிநேகிதன் என்ன செய்வான் தெரியுமா? தன் இருதயத்தின் காரியம் நிறைவேறுகிறது அல்ல, அவர் இருதயத்தின் காரியம் நிறைவேற்றுகிறவன். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் நீங்க புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எனக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்க மாட்டாங்க, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே. பவுலை வந்து அந்த கிருபையின் ஒளி சந்தித்ததும், ஆண்டவரே என்ன சந்திச்சீங்கல்ல, எனக்கு என்ன செய்ய போறீங்கன்னு கேட்க மாட்டா. கிருபையை சந்தித்தவன் கேட்கிறா, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். இப்படி கேட்கிறவர்களால் தான் கனி உள்ள வாழ்க்கையை வாழ முடியும். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு என்ன செய்வீங்க, எனக்கு எப்ப செய்வீங்க, இப்படி கேட்கிற கனி உள்ள வாழ்க்கை வெளிப்படாது. மாறாய், நான் உமக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தின் விருப்பம் என்ன, இந்த பூமியில நான் எப்படி வாழ விரும்புறீங்க, உங்களுக்காக நான் என்ன செய்ய நீங்க விரும்புறீங்க, இப்படி கேட்டிருக்கிறாங்க பாருங்க. இதுதான் சிநேகிதன். ஹல்லேலூயா. உண்மையிலே ஆபிரகாம் இருந்த இடத்துல நானா இருந்து இப்ப நான் இப்படிதான் வாங்க ஆண்டவரே 24 இயர்ஸ் நான் கேட்டேன் ஆண்டவரே உங்கள்ட்ட பிள்ளைய, நீங்க தானே ஆண்டவர் வார்த்தையை தந்தீங்க, எங்க ஆண்டவரை பிள்ளை நீங்க பிளஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க திடப்பட்டா போதும் இப்படி நான் சொல்லியிருப்பேன். என்ன திடப்படுத்துங்க. ஆனா ஆபிரகாம் சொல்றா, நீங்க வந்தது என்ன திடப்படுத்தல, நீர் திடப்பட. உட்கார வைக்கிற மரத்தடியில உட்கார ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் செய். ஏங்க, ஆண்டவருக்கு அப்பத்தை ஆபிரகாம் தான் உருவாக்கி கொடுக்கணுமா? அவர் தான் அப்பத்தை உண்டாக்குகிறவன். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு அவர் ஆகாரத்தை சவதரித்து கொடுக்கிறார், ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கிறாராம். அப்படிப்பட்டவரை மரத்தடியில் உட்கார வச்சுட்டு ஆபிரகாம் போய் அப்பம் சுடுறாரு. ஒரு அப்பம் சுடனா எவ்வளவு நேரம் ஆகும்? இங்க அப்பமும் மாட்டிறைச்சியும், ஒரு மாட்டிறைச்சி உண்டாக்க ஸ்திரீகளை சொல்லுங்க எவ்வளவு நேரம் ஆகும்? ஓ, இந்த காலம் மாறிட்டு. சகோதரர்களை சொல்லுங்க, ஒரு அப்பமும் மாட்டிறைச்சி உண்டாக்க எவ்வளவு நேரம் ஆகும்? மினிமம் ஒரு 2 hours ஆகுது. மினிமம், எனக்கு தெரியாது, நான் செஞ்சதில்லை. மினிமம் 1 hourல செஞ்சிருவீங்களா? பாவம் வீட்டுக்காரர் பாவம். மினிமம் ஓகே 1 hourனு வைங்க. 1 hour, 1 மணி நேரம் அவர் மரச்சடியில் உட்கார்ந்து. யாரை உட்கார வச்சிருக்கிறார் தெரியுமா? சர்வ வல்லவர்.
அவர் வெயிட் பண்றார், அவர் ரசிக்கிறார். என் இருதயத்தை அவன் திடப்படுத்துறாங்கிறத பார்த்து பார்த்து ரசிக்கிறார். இப்படி செஞ்சிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது தெரியுமா? ஆபிரகாம கூப்பிட்டு கேட்கிறா, உன் மனைவி சாராள் எங்க? சாராள் எங்க? எதுக்கு ஆண்டவரே? அவ உள்ள அப்பா சுட்டுட்டு இருக்கிறா. அவள்கிட்ட போய் சொல்லு, இனி நான் வெயிட் பண்ண வைக்க மாட்டேன். 10 மாசத்துல பிள்ளை கையில இருக்குன்னு சொல்லு. 10 மாசத்துல பிள்ளை கையில இருக்குன்னு சொல்லு. 24 வருஷம் காத்திருந்த அவனுக்கு ஆமென் அவருடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்ற தொடங்கினதும் அதன் பிறகு காத்திருக்க வைக்க விடவில்லை. நன்மையை கரத்துல கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இதை தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். நீ ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃபா இந்த வருஷம் வாழுவாயானால் இந்த ஆண்டு உனக்கு ஃபுல்ஃபில் லைஃபா கர்த்தர் மாட்டுவார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதன் பிறகு ஒரு வருஷம் கூட 10 மாசம் கரெக்டா 10 மாசம். ஏன் 10 மாசம்னா பிள்ளை உருவாகி வரதுக்கு 10 மாசம். சரியா 10 மாசத்துல ஹalleluya சொல்லிட்டார், இனி நான் சாரால வெயிட் பண்ண வைக்க மாட்டேன். அந்த இடத்துல சாரால என்ன பண்றா? நகைக்கிறா. எங்க இருந்து நகைக்கிறா? வீட்டுக்கு. இந்த ஸ்திரீகளுக்கு இருக்கிற கிஃப்டே அதுதான். அவன் புருஷன் வாசல்ல நின்று பேசினாலும் கிச்சன்ல இருந்தாலும் காது கிளியரா கேட்கும். இப்ப கேட்டதும் உள்ள இருந்து நகைக்கிறா. அவளை கூப்பிட்டு திரும்பவும் சொல்ற 10 மாசத்துல சாராலே ஆபிரகாம் என் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுறா. இன்னைக்கு அவர் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுற ஜனம் இன்னைக்கு சபையில் இல்லை, சபையில் இல்லை. இன்னைக்கு எல்லாருக்கும் என்னதான் தேவைன்னா, எனக்கு எப்ப செய்ய போறீங்க ஆண்டவரே? எனக்கு என்ன செய்ய போறீங்க ஆண்டவரே? எனக்கு எப்ப தர போறீங்க ஆண்டவரே? எனக்கு செய்வீங்களா, எனக்கு செய்வீங்களான்னு கேட்கிறல்ல, நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எத்தனை பேர் அர்ப்பணித்து ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃபுக்கு இந்த ஆண்டை துவக்கத்தில் கொடுக்கிறீர்களோ, இந்த வருஷ கன்வென்ஷன்ல இந்த பகல் ஆராதனையில் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். கனியுள்ள வாழ்க்கை வாழ இந்த ஆண்டு ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கையில இந்த ஆண்டு சகலவற்றிலும் கர்த்தர் உங்களை நிறைவாய் நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். கனியுள்ள வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுங்கள். 3 காரியம், நிலைத்திருங்கள். தயவை நினைத்து நிலைத்திருங்கள். 2 ஹalleluya சுத்தமாக்கப்படுங்கள். உபதேச வார்த்தைக்கு செவி கொடுத்து சுத்தமாக்கப்படுங்கள். 3 சிநேகிதனாயிருங்கள். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவர் விரும்புகிற சிநேகிதனாயிருங்கள். நீங்கள் கேட்கிறதை பெற்றுக்கொள்வீர்கள். கனியுள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள்.